ஓம் சாந்தி 19/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாத மதனம். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட வச்சு நமக்காக ஆசிரியராகி பாடெடுத்து வந்திருக்கிறாரு. நம்ம இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முறையை அமைக்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம் மாற்றம் ஏற்படுவதற்கான யுகம், டிரான்ஸ்பருக்கான யுகம். இப்ப பாபா எல்லா ஆத்மாக்களையும் மாத்திட்டு இருக்கிறாரு. பழைய உலகத்தை புது உலகமா மாத்திட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான யுகம் இது. இப்போது நீங்கள் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த ஆத்மாவாக ஆக வேண்டும். இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி இருந்தோமோ தாழ்ந்து போய் இருந்தோம் இல்லையா, இப்ப உயர்ந்த ஆத்மாவா ஆகணுன்றாரு. கேள்வி: பாபாவுடன் கூடவே எந்த குழந்தைகளின் மகிமையும் பாடப்படுகின்றது? பதில்: யார் ஆசிரியராகி அநேகருக்கு நன்மை செய்வதற்கான நிமித்தமாக ஆகியிருக்கிறாங்களோ அவர்களின் மகிமையும் பாபாவுடன் கூடவே பாடப்படுகின்றது. பாபா அவர் இப்ப பாடம் எடுக்கிறாரு நம்மள கருவியாக்கி. அப்ப பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணி யார் நிமித்தமாகி எல்லாருக்கும் நன்மை செய்யறாங்க. இப்ப போய் சொன்னாதானே மற்றவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் சொல்லும் போது தானே இந்த விஷயம் தெரியும், பாபா வந்திருக்கிற விஷயம். அப்ப நம்மளும் ஆசிரியராகி நிமித்தமாகி மற்றவங்களுக்கும் சொல்லணும். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களோட மகிமை பாபாவுடன் கூடவே பாடப்படுகிறதுன்றாரு. செய்பவர் செய்ப்பராகிய பாபா குழந்தைகள் மூலமாக அநேகருக்கு நன்மை செய்கிறார். பாபாக்கு உடம்பு கிடையாது இல்லையா, அவர் எப்படி செய்யறாரு? அவர் குழந்தைகள் மூலமா தான் செய்யறாரு. இப்ப பிரம்மா பாபா மூலமா செய்யறாரு இல்லையா, அது மாதிரி நம்ம மூலமாவும் செய்யறாரு. அப்ப குழந்தைகள் மூலமா தான் எல்லாருக்கும் பாபா நன்மை செய்விக்கிறார். ஆகவே குழந்தைகளுக்கும் மகிமை ஆகிவிடுகிறது. அதனால பாபா கூடவே சேர்த்து குழந்தைகளுக்கும் மகிமை ஆயிடுதுன்றாரு. குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா நிறைய குழந்தைகள் பாபாட்ட சொல்றாங்க, பாபா இன்னார் என் மீது தயை காட்டினார், கருணை காட்டினார், அதனால் நான் எதிலிருந்து என்னவாக ஆகிவிட்டேன்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க. எனக்கு இவங்க சொன்னாங்க, நீங்க வந்திருக்கிறது இவங்கதான் சொன்னாங்க, இவங்க மூலமா தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சது பாபா, இவங்க என் மேல கருணை காட்டினாங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதுறாங்க. அதனால பாபாவுக்கு தெரிய வருது, ஆசிரியர் ஆகாமல் ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால இப்ப நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த முரளி நம்மளும் புரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கும் சொல்லணும். சொல்லும் போது எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வரும். அப்ப எல்லாருக்கும் தெரியும் போது எல்லாருக்கும் என்ன, அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. ஏன்னா எல்லாரும் இப்ப துக்கத்துல இருந்து விடுபடுறாங்க இல்லையா. இப்ப நம்ம போய் நம்மள மாதிரியே கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயத்த சொன்னோம்னா அவங்களும் விடுபட்டுருவாங்க. அவங்களும் கடவுளை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, கடவுள் கூட இருக்கிறாரு, அந்த ஒரு தைரியம் வந்துரும். ஏன்னா இந்த கலியுகத்துல வாழறதே கஷ்டமா இருக்கு இல்லையா. இப்ப நம்ம கடவுள் இருக்கிறாரு, இறைவன் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் உங்க கூடவே இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. அப்படியாவது சொல்லலாம். வயசானவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சா கூட அவங்கள்ட்ட நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. நமக்கும் யாராவது சொல்லியிருக்காங்க இல்லையா, நமக்கே யாரோ சொல்லிதான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா. இப்ப நம்மள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகுது. அதே மாதிரிதான் பாபா சொல்றாரு, அப்ப ஆசிரியர் ஆகாம உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதுன்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார். இப்ப ஆன்மீக தந்தைய ஆன்மீக குழந்தைகள்ட்ட கேட்கிறாரு, புரிய வைக்கவும் நமக்கு செய்யறாரு, பிறகு கேள்வி கேட்கவும் செய்யறாரு. நமக்கு எல்லாத்தையும் சொல்லியும் கொடுக்குறாரு, அப்புறம் கேள்வியும் கேட்கிறாரு. இப்போது குழந்தைகள் தந்தையை அறிந்து கொண்டு விட்டனர். இப்ப நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது கடவுள் யாரோன்னு நினைச்சா கடைசியில் அவர் நம்ம அப்பான்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம். சிலர் அவரை சர்வ வியாபின்ட்டு சொல்றாங்க. ஆனால் அதற்கு முன் தந்தையை அறிந்து கொள்ளவோ வேண்டும் அல்லவா. சர்வ வியாபின்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கடவுள் யாரு, அவர் அப்பான்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தந்தை யார் அறிமுகம் கொடுத்து பிறகு சொல்ல வேண்டும். தந்தையின் இருப்பிடம் எங்கே உள்ளது. ஃபர்ஸ்ட் கடவுள் யாரு, அவர் நம்மளுடைய அப்பா, அவர் எங்க இருக்கிறாருன்றத அப்புறமா தான் நீங்க சொல்லணுன்றாரு. ஃபர்ஸ்ட் கடவுள் யாரு, அவர் நம்முடைய அப்பா. அப்பா யாருன்றத அறிமுகம் கொடுத்து பின்னாடிதான் சொல்லணும் அவர் எங்க இருக்கிறாருன்ட்டு. தந்தையை அறிந்து கொள்ளவே இல்லை என்றால் அவருடைய இருப்பிடம் பற்றி எப்படி தெரியும்? இப்ப கடவுள் கீழே தான் இருக்கிறாருன்ட்டாங்க, சர்வவியாபி எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா அப்புறம் அவர் யாருன்னே தெரியலன்னா அவர் எங்க இருக்கிறாருன்னு எப்படி தெரியும்? அதான் பாபா கேக்குறாரு. நான் இங்கேயே இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது நாயில இருக்கிறேன், பூனையில இருக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா கஷ்டம் வந்தா கடவுளே என்னை காப்பாத்து மேல பார்த்து கூப்பிடுறாங்க. ஏன் மேல பார்த்து கூப்பிடணும்? அதான் நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, கீழே தான் இருக்கிற, நீ எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு. அப்ப கீழே இருக்கும்போது அவர் உங்களை காப்பாத்த போறாரு. எதுக்கு கஷ்டம் வந்தா மேல கையை நீட்டி கடவுளே என்னை காப்பாத்து எங்க இருக்கிறான்னு கூப்பிடுறீங்க இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, நான் எங்க இருக்கிறேன்னே தெரியல, நான் யாருன்னே தெரியலன்னு போது நான் எங்க இருக்கிறேன்றது எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறாரு. அவரோ பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர். கடவுள் பெயர் வடிவமே கிடையாது அவருக்கு, அதாவது அப்படி எதுவும் கிடையாதுன்ட்டு சொல்லிடுறாங்க. அது மாதிரி கடவுள்னு ஒண்ணு ஆளே கிடையாது, அது எல்லாமே இயற்கை, இந்த உலகம் இயற்கையா தோன்றுச்சு.
அது மாதிரி ஒண்ணு பெயர் வடிவமும் கிடையாது, பெயர் கிடையாது, கடவுளுக்கு வடிவம் கிடையாது, அப்படி ஒண்ணு கிடையாதுன்னே சொல்லிட்டாங்க. ஆக எந்த ஒரு பொருள் இல்லையோ அதன் இருப்பிடம் பற்றியும் எப்படி சிந்திப்பது? இப்ப ஒரு பொருள், அந்த கடவுள்னு ஒரு ஆளே இல்லைன்ட்டாங்க, அப்ப அவர் எங்க இருக்கிறாருன்ற பத்தி எப்படி சிந்திப்பாங்க? இதை இப்போதுதான் குழந்தைகள் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இதெல்லாம் நம்ம இப்பதான் புரிஞ்சுட்டோம். இந்த மாதிரி எல்லாம் சர்வ வியாபின்னு சொல்லி எங்கேயுமே இல்ல, பெயர் இல்ல, உருவம் இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் அவரு அவர் இருக்கிறாரு, ஒருத்தவர் உயிரோட்டமா இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாருன்னு நம்ம எப்படி சிந்திக்கிறது? இதெல்லாம் இப்பதான் புரியுது. பாபா முதலிலோ தம்மை பற்றி அறிமுகம் கொடுத்துள்ளார். பாபா ஃபர்ஸ்ட் வந்து தான் யாருன்றதுதான் சொன்னாரு, மற்ற விஷயங்களை நமக்கு சொல்லல. எடுத்த உடனே நான் உங்க அப்பா, நான் பரந்தாமத்துல இருக்கிறேன், நான் உங்க ஆத்மாவுடைய அப்பா, எப்படி உடலுக்கான அப்பா இருக்கிறாரோ உயிரோடைய அப்பா நானு புரிய வச்சாரு. தன்னை உணரும் போதுதான் அவர் யாருன்றது நம்மளால உணர முடியுது. பிறகு இருப்பிடம் புரிய வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் அவர் பரந்தாமத்துல இருந்து வந்தாருன்றதை புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், நான் இந்த ரதத்தின் மூலம் அறிமுகம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். நான் மேலேயே இருந்து அசிரீரியெல்லாம் சொல்ல முடியாது. வாக்கு, இந்த அசிரீரி வாக்கு மாதிரி எல்லாம் மேல இருந்தெல்லாம் சத்தம் கேட்காது. கீழே வந்து ஒரு உடல் எடுத்துதான் என்னுடைய அறிமுகத்தை சொல்றேன்றாரு. நான் உங்கள் அனைவருடைய தந்தை, நான் பரம்பிதா பரமாத்மா என சொல்லப்படுகின்றேன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்கள் எல்லாருடைய அப்பா நானுன்னு சொல்றாரு. என்னை எப்படி கூப்பிடுறாங்க? பரம்பிதா பரமாத்மான்னு சொல்றாங்க. ஆத்மாவை பற்றியும் யாருக்குமே தெரியாது. முதல்ல வந்து தான் யாருன்னு தெரிஞ்சாதானே அப்பா, கடவுள் வந்து நம்மளுடைய அப்பான்றது புரிய வரும். ஆத்மானா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்கன்றாரு. தந்தைக்கு பெயர் வடிவம் தேசம் காலம் கிடையாது என்றால் குழந்தைகள் ஆத்மாக்கள் எங்கிருந்து வந்தனர்? இப்ப அப்பாவுக்கே பேர் இல்ல, ரூபம் இல்ல, தேசம் இல்ல, காலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க அப்பாவுடைய குழந்தைகளுக்கு எங்க இருந்து வந்தாங்க? அப்ப அவங்களுக்கும் பேர் இல்ல, வடிவம் இல்ல, தேசம் இல்ல, காலம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? தந்தையே பேர் விடுவதற்கு அப்பாற்பட்டவர் என்றால் குழந்தைகள் பிறகு எங்கிருந்து வந்தாங்கன்னு சொல்லி பாபா கேட்கிறார். குழந்தைகள் இருக்கின்றனர் என்றால் நிச்சயமாக தந்தையும் இருக்கிறார். இப்ப நீங்க இருக்கிறீங்கல்ல, இந்த உலகம் என்ன தானாவா தோன்றிருக்கோம்? இந்த உலகத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, நீங்க எல்லாம் இருக்கிறீங்களே, அப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அப்பாவும் இருப்பாரு இல்லையா? உங்க உடலுக்கான அப்பாவோட அந்த ஆத்மாவுடைய அப்பா கண்டிப்பா இருப்பாரு இல்லையா? எப்படி எல்லாம் பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளுக்கும் பேர் வடிவம் உள்ளது. இப்ப உங்களுக்கும் பேர் வடிவம் இருக்கு இல்லையா? ஆத்மா எப்படி இருக்குது? ஆத்மாவை நம்ம வந்து பெயரை சொல்லி கூப்பிட முடியாது. அந்த சரீரத்துக்கு தான் பெயர் இருக்குது, சரீரத்துக்கு வடிவம் இருக்குது. ஆத்மா வந்து புள்ளியாதான் இருக்குது. எவ்வளவுதான் சூட்சமாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் வர்ணனை செய்கின்றனர். அற்புதமான நட்சத்திரம், அவர் இவருக்குள் பிரவேசமாகிறார். இப்ப நம்ம ஆத்மா வந்து சூட்சமா கண்ணுக்கு தெரியலனா கூட குழந்தைகள் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? அந்த ஆத்மா வந்து ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பரம்பிதா பரமாத்மா இந்த பிரம்மா உடம்புக்குள்ளதான் வந்து பிரவேசமாகிறார். இவர் ஆத்மா என சொல்லப்படுகிறார். தந்தையோ இருப்பது பரந்தாமத்தில். கடவுள் வந்து பரந்தாமத்தில் தான் இருக்கிறார். அது வசிப்பதற்கான இருப்பிடம். மேலே பார்வை செல்கிறது இல்லையா? மேலே விரலால் சமிகை செய்து நினைவு செய்கின்றனர். பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே கஷ்டம்னா மேலதான் பாக்குறாங்க. அதே மாதிரி இயேசுல இருந்து, இந்த குருநானக்ல இருந்து, சாய்பாபால இருந்து எல்லாருமே ஒரு விரலை மேலதான் காமிச்சாங்க. அல்லா மாலிக், மேலதான் இருக்கிறார் இறைவன். இயேசு கூட மேல பார்த்துதான் பரம்பிதா பரமாத்மான்னு சொல்றாரு. எல்லாருமே மேல பார்த்தா நினைவு செய்யறாங்க. ஆக நிச்சயமாக யாரை நினைவு செய்கின்றனோ அவர் ஏதேனும் ஒரு பொருளாக தான் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப எல்லாமே தர்ம ஸ்தாபகர் கொண்டு யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாருமே மேல பார்த்து நினைவு செஞ்சிருக்கிறாங்கன்னா, அப்ப அவர் கண்டிப்பா அவங்க ஒரு ஏதாவது ஒரு பொருளாதான் இருக்கணும் இல்லையா? பரம்பிதா பரமாத்மா என்ன சொல்லவும் செய்கிறார்கள் இல்லையா? எல்லா தர்மத்தினரும் சொல்றாங்க காட்ஃபாதர், பரம்பிதா பரமாத்மா என்னென்னமோ சொல்றாங்க. பிறகும் பெயர் வடிவதற்கு அப்பாற்பட்டவர் என சொல்வது அஞ்ஞானம் எனப்படும். அப்படியும் திரும்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, அல்லாஹ்க்கு வந்து உருவம் இல்ல, பெயர் கூட இருக்குது, ஆனா உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்க்கு உருவமே இல்லாம வழிபடுறாங்க. அதனால பெயர் வடிவம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றது அஞ்ஞானம் சொல்றாரு. தந்தை அறிந்து கொள்வது ஞானம் என சொல்லப்படும். இப்ப நம்ம வந்து எது ஞானம் அப்படின்னா, கடவுள் யாரு, அவர் நம்மளுடைய அப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் சொல்லி சொல்றாரு. இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம இதையும் புரிஞ்சுக்கிட்டோம். நான் முதலில் அஞ்ஞானியாக தான் இருந்தோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒண்ணும் தெரியாதுதான். பக்தியில இருக்கும்போது நம்மளும் எல்லாமே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், பரம்பொருளை தேடணும், கடவுளை தேடணும். ஆனா எல்லா கடவுளையும் வந்து எல்லா அந்த உடம்புல இருக்கிறவங்க தான் கடவுள் நினைச்சிட்டு இருந்தோம். உடம்பா வந்து வழிபட்டுட்டு இருந்தோம். அது மாதிரி அஞ்ஞானியா தான் நம்மளும் இருந்தோம். தந்தை பற்றியும் அறியாமல் இருந்தீர்கள். நம்ம கடவுளை பத்தியும் தெரிஞ்சுக்காம தான் இருந்தோம். அவர் நம்மளுடைய அப்பான்ட்டு தெரிஞ்சுக்காம இருந்தோம். நம்ம தேடணும், கடவுளை தேடணும். கடவுள் ஒரு ஹையஸ்ட், நம்ம ஒரு லோயஸ்ட்.
அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். அவர் கிடைச்சா அவர் கூடயே போயிடணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து அவர் நம்மளுடைய அப்பா அப்படின்னு தெரியாம இருந்தோம். நம்மளும் ஒரு ஹையஸ்ட், அவரை மாதிரி அவருக்கு சமானமா நம்மளால ஆக முடியும் அப்படின்லாம் நம்ம தெரியாம இருந்தோம். தன்னை பற்றியும் நீங்க அறியாதிருந்தீர்கள், நம்மளை பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ஆத்மாக்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கடவுளுடைய குழந்தைகள். அவர் அப்பான்னா அவரை மாதிரிதான் நம்மளும், அவர்கிட்ட இருக்கிற குணம்லாம் நமக்கும் இருக்குது, அவரை மாதிரியே நம்மளால ஆக முடியும், நம்மளும் ஹையஸ்டா ஆக முடியும்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாம் ஆத்மா இந்த சரீரம் அல்ல. ஆத்மாவோ அழியாதது என சொல்லப்படுகிறது என்றால் நிச்சயமாக அது ஏதோ ஒரு பொருள் தான் இல்லையா? இந்த ஆத்மா வந்து இந்த ஆத்மா அழியாததுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப வந்து கண்டிப்பா அது ஆத்மா ஒரு பொருள் தான் இல்லையா? ஆத்மா அழியாது, அது வந்து திரும்ப திரும்ப வருது, பிறப்பெடுத்து வருது அப்படின்னா அப்ப அது ஒரு பொருள் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா கடவுள் ஒரு பொருளே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்குதான் சொல்ல வர்றாரு. ஆத்மாவும் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆத்மா இருக்குது, அதனாலதானே உயிரோட்டமா இப்ப வாயால பேசிட்டு இருக்கிறோம். நம்ம இல்லைன்னா இந்த உடம்பு ஜடமாயிடுது, கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. நம்ம தான் இந்த உடல்ல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம தான் உயிர், அந்த உயிர் தான் ஆத்மா. ஆத்மா அழியாததுன்னு சொல்லும் போது அப்ப அது கண்டிப்பா ஒரு பொருள் தானான்னு சொல்லி கேக்குறாரு. குழந்தைகளுக்கு நல்லபடியாக புரிய வைக்கப்பட்டுள்ளது. இப்ப நல்லாவே பாபா புரிய வைக்கிறாரு. இனிமே இனிமையான குழந்தைகளை, யாரை குழந்தைகளே குழந்தைகளே நான் அழைக்கிறேனோ அந்த ஆத்மாக்கள் அவிநாசி. இப்ப திரும்ப திரும்ப புரிய வைக்கிறாரு. நான் உங்க உடம்பெல்லாம் பார்க்கல, இந்த சரீரம் எல்லாம் இங்கே அழிஞ்சு போயிரும். ஏதாவது ஒரு விநாசம் வந்தாலும் சரி, வெள்ளம் புயல் வந்தாலும் சரி, நீங்க அந்த உடலை விட்டுட்டீங்கன்னா அந்த உடல் வந்து அழிஞ்சு போயிடும். நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது ஆத்மாக்கள்கிட்ட தான். நீங்க ஆத்மா தான். அந்த ஆத்மா அழிவற்றதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப புரிய வைக்கிறார். அவிநாசினா அழிவற்றது, ஆத்மாக்கு அழிவே இல்லை. நீங்க ஏன் பயப்படுறீங்க? நம்ம செத்து போயிடுவோம், நம்ம சாக மாட்டோம், அந்த உடல் தான் அழிஞ்சிரும். நம்ம ஆத்மா அழிய மாட்டோம், அடுத்தடுத்த ட்ரெஸ் போடுவோம், அவ்வளவுதான். வேற வேற சரீரம் எடுப்போம், மற்றபடி நம்ம அழிய மாட்டோம்னு சொல்லி சொல்றாரு. இதை ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மா வந்துதான் புரிய வைக்கிறார். இந்த விளையாட்டு கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே நடைபெறுகின்றது. பாபா சொல்றார். இப்ப பாபா வந்து நம்ம கூட பேசுற விளையாட்டு ஒரு ஒரு தடவை தான் நடக்குது கல்பத்துல, 5000 வருஷத்துல. அப்போது பாபா வந்து குழந்தைகளுக்கு தமிழ் அறிமுகம் கொடுக்கிறார். சங்கமேகத்துலதான் பாபா வராரு, வந்து அவருடைய அறிமுகத்தை நம்ம கொடுக்குறாரு. அவர் யாரு அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. நானும் இந்நாடகத்தில் பாட்டுதாரி, பாகதாரியா இருக்கிறேன். எனக்கும் இந்த நாடகத்துல ஒரு பாட்டு இருக்கு, நானும் வருவேன், வந்து என்னுடைய ரோலை பிளே பண்ண வந்தாரு. எப்படி எனது பாகத்தை நடிக்கிறேன் என்பதும் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வந்து என்ன பாட்டு பிளே பண்றேன். நான் வந்து தந்தையா, ஆசிரியரா, சத்குருவா வந்து இந்த சங்கமயுகத்துல வந்திருக்கிறேன். பழைய, அதாவது பதித்த ஆத்மாவை புதிய தூய்மையானதாக ஆக்குவதற்காக வருகிறார் என்றால் பிறகு உங்களுடைய சரீரம் கூட அங்கே தூய்மையானதாக தான் இருக்கும். இப்ப ஆத்மாவை தான் மாத்த வந்திருக்காரு. தூய்மையற்ற ஆத்மாவை தூய்மையா ஆக்கிறதுக்கு வராருன்னா அப்ப நமக்கு சரீரம் கூட அங்க புதுசா கிடைக்கும்னு சொல்றாரு, தூய்மையானதா கிடைக்கும். ஏன்னா ஆத்மாவே தூய்மையாயிடுது இல்லையா? இப்ப தங்கம் தூய்மையா இருந்ததுன்னா அதால செய்யற நகையும் தூய்மையா இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப வந்து ரொம்ப மோசமா ஏமாத்துறாங்க இல்லையா? தங்கத்துக்குள்ளார என்னத்தையோ வச்சு ஏமாத்துறாங்க. இந்த 24 கேரட் கோல்டு எல்லாம் இப்ப கிடையாது. பாபா சொல்றாரு, இப்ப ஆத்மா தூய்மையாயிடுச்சுன்னா சரீரமும் தூய்மையாயிடுன்றாரு. இதுவோ புத்தியில் உள்ளது இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் பாபா பாபான்னு சொல்கிறீர்கள், இந்த பாகம் நடைபெற்று கொண்டுள்ளது இல்லையா? இப்ப நம்ம பாபா பாபான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பாட்டு தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அதாவது ஆத்மாவுக்கு அப்பா கழிச்சிட்டாரு, ரொம்ப நாள் கழிச்சு கழிச்சிட்டாரு. அவரோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பாட்டு இப்ப நடக்குது. ஆத்மா சொல்கிறது, பாபா வந்து விட்டார், குழந்தைகளாகிய நம்மை சாந்தி தாமன் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக. இப்ப ஆத்மா சொல்லுது, பாபா 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 வந்துட்டார், அப்பா வந்துட்டார், நம்ம எல்லாரும் அவருடைய குழந்தைகள், நம்ம வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக வந்துக்கிறாருன்ட்டு ஆத்மா சொல்லுது, சந்தோஷமா சொல்லுது ஆத்மா. சாந்தி தாபத்திற்கு பின் சுகதாமம் நம்ம போகணும். சாந்தி தாமன்றது வீடு, அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகணும். சாந்தி தாமத்திற்கு பிறகு துக்கதாமம் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பரணாமம் போயிட்டு நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகணும். சொர்க்கம் முடிஞ்சாதான் நரகம் வரும், சொர்க்கத்துக்கு முன்னாடியே நரகம் வராது. அதனால பரந்தாமத்துக்கு பிறகு துக்கதாமம் இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. புது உலகத்தில் சுகம் என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த தேவி தேவதைகள் சைத்தன்யமாக இருந்த இவர்களிடம் யாராவது நீங்கள் எங்கே வசிப்பவர்கள் என கேட்டால் நாங்கள் சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் என சொல்வார்கள். பாபா சொல்றாரு, இப்ப மட்டும் தேவதைகள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நாங்க சொர்க்கத்தில் வசிப்பவர்கள். இப்போது இந்த ஜட மூர்த்திகளோ அது போல் சொல்ல முடியாது. ஆனா இப்ப அந்த தேவதைகள் இல்ல இல்லையா? மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப யாருன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஜட சிலைகள் மட்டும் இருக்குது கோயில்ல. அந்த ஜட மூர்த்திட்ட நம்ம போய் கேட்க முடியுமா? அது பேசுமா? பேசாது இல்லையா? அதனால அது சொல்லாதுன்னு சொல்றாரு. ஜடமூர்த்தி சொல்லாது, நாங்க சொர்க்கத்தில் வசிப்பவர்கள்னு சொல்லாது.
அதனாலதான் வந்து நம்ப மாட்டாங்க. இப்ப நம்ம சிவபாபா வந்து சொல்றாரு, அவருக்கோ உடம்பு இல்ல, உடம்பு எடுத்து வந்து சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இந்த ஜட மூர்த்திகள் பேசுமா? பேசாது. அதுங்களும் உண்மையை சொல்லாதுன்றாரு. ஆனா நீங்க தான் சொல்லணும், நீங்களும் சொல்ல முடியும். நாங்கள் அசலில் சொர்க்கத்தில் வசிக்கும் தேவதைகளாக இருந்தோம். நீங்க சொல்லலாம், நாங்க மறுபிறவி எடுத்து எடுத்து இப்ப இப்படி ஆயிட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட் சொர்க்கத்துல அசல்ல நாங்க தான் வந்து தேவதையா இருந்தோம். பிறகு 84 பிறவி சக்கரத்தை சுற்றி இப்போது சங்கமேகத்திற்கு வந்துள்ளோம் சொல்லி நீங்க சொல்லுங்க. இது மாற்றலாகி செல்வதற்கான புருஷோத்தம சங்கமேகம் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த யுகம் வந்து மாற்றலாகி போகக்கூடிய யுகம். இப்ப இந்த குழந்தைகள்லாம் இந்த ஸ்கூல்ல அப்படியே எல்கேஜில இருந்து யூகேஜி அப்படி பாஸ் ஆகி போறாங்களா, அந்த மாதிரி சொல்றாரு. குழந்தைகள் அறிவார்கள், நாம் மிகவும் உத்தம ஆத்மாவாக ஆகிறோம். இப்ப நமக்கு தெரியும் நம்ம எப்படி இருந்தாலும்னா நம்மள வந்து பாபா வந்து தூய்மையா உத்தமமா மாத்துறாரு. நாம் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் சதோ பிரதானமாக ஆகிறோம். 5000 வருஷம் நடிக்க விட்டுறாரு ஆத்மால பேட்டரியை சார்ஜ் பண்ணி எப்படியாவது போங்கன்ட்டு. நம்ம நடிச்சு நடிச்சு அப்படியே கொஞ்சம் களைப்பாயி கடைசியா தூய்மையற்றவர்களா ஆயிரும். இப்ப திரும்ப வந்து நம்ம சதோ பிரதானமாக ஆகணும்ன்றாரு. சதோ பிரதானம் கூட நம்பர்வார் என்றுதான் சொல்வார்கள். இப்ப தூய்மை ஆகிறோம்னா எல்லாரும் ஒரே மாதிரியே தூய்மை ஆகிறது இல்ல. ஒருத்தவங்க 100%, ஒருத்தவங்க 90%, ஒருத்தவங்க 80%. அதனாலதான் வரிசை கிரமமா தூய்மை ஆகிறோம்னு சொல்லி சொல்றாரு. 108 லட்சுமி நாராயணன் அவங்களே கூட ஃபுல்லா 100% தூய்மை ஆகுறது. அது 8 பேர் தான் 100% தூய்மை ஆகுறாங்க. மீதி எல்லாரும் அப்படியே வரிசை கிரமமா தூய்மை ஆகிறாங்கன்றாரு. ஆக இந்த பாகம் முழுவதும் ஆத்மாவுக்கு கிடைத்திருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பாட்டு ஃபுல்லாவே ஆத்மாவுக்கு தான் கிடைச்சிருக்குது. நான் ஆத்மா 84 பிறவிகள் எடுக்கிறேன்னு சொல்லி ஆத்மா சொல்லுது. நான் ஆத்மா வாரிசுகள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளாம் வந்து ஆத்மா அப்பாவுடைய வாரிசுகள், பரமாத்மாவுடைய வாரிசு. வாரிசு எப்போதும் ஆண்களாக தான் இருப்பார்கள். இப்ப ஒரு வீட்டுல ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா வாரிசு பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, வாரிசுனாலே எப்பவுமே ஆணாதான் இருக்கும் இல்லையா? பெண்கள் வந்து வாரிசுன்னு சொல்றது இல்ல, பெண்கள் இருப்பதில்லை. ஆக இப்போது குழந்தைகள் நீங்கள் இதையும் பக்காவாக புரிந்து கொள்ளணும். நாம் ஆத்மாக்கள் அனைவரும் ஆண்கள். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க பெண்ணே இல்ல, நீங்க எப்ப வீக் ஆயிட்டீங்களோ நீங்க எல்லாருமே ஆத்மா ஆண்னு சொல்லிட்டாரு. நீங்க அப்பாவுடையவரா ஆயிட்டீங்கன்னா நீங்க நாம் ஆத்மாக்கள் அனைவரும் ஆண்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருக்கும் எல்லையற்ற தந்தையிடம் வந்து இப்ப ஆஸ்தி கிடைக்கின்றது. அதனாலதான் பாபா வந்து எல்லாரையும் ஆத்மாவா பார்த்துதான் ஆஸ்தி கொடுக்குறாரு. ஆண் பெண் எல்லாம் பாக்கத்தில்லை. ஏன்னா இங்க எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையில தான் அந்த அப்பா வந்து ஆணுக்கு தான் ஆஸ்தி கொடுப்பாரு, பெண்ணுக்கு கொடுக்க மாட்டாரு. பெண்ணு போற இடத்துல வேற இடத்துக்கு தானே போறாங்கன்ட்டு ஆஸ்தி கொடுக்க மாட்டாங்க. இங்க பாபா வந்து நம்ம எல்லாருக்குமே ஆஸ்தி கொடுக்குறாரு. ஏன்னா எல்லாரையும் ஆணா பாக்குறாரு, எல்லாரையும் ஆத்மாவா பாக்குறதுனால எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. எல்லைக்குட்பட்ட லௌகிக தந்தையிடம் வந்து ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஆஸ்தி கிடைக்கும், பெண் குழந்தைகளுக்கு அல்ல. ஆத்மா எப்போதும் பெண்ணாகவே ஆகும் என்பதெல்லாம் கிடையாது. பாபா சொல்றாரு பாருங்க, ஒரு பிறவில ஆணா நடிச்சுன்னா ஒரு 2வது பிறவில நம்ம பெண்ணா கூட நடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆத்மா எப்பயுமே பெண்ணாவே ஆகணும்னு கிடையாது. ஆத்மா வந்து 2 தடவை பெண்ணா நடிச்சிச்சுன்னா அடுத்த பிறவி ஆணாதான் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால 2 தடவை தான், அதுக்கு மேல எல்லாம் போகாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனால வந்து ஆத்மா எப்பவுமே பெண்ணாலாம் பிறக்காது. பாபா புரிய வைக்கிறார், ஆத்மாக்களாகிய நீங்கள் சில சமயம் ஆண்களின் சரீரத்தையும் சில சமயம் பெண்களின் சரீரத்தையும் எடுக்கிறீர்கள். நம்ம ஆத்மா தான். நம்ம வந்து சில பிறவியில வந்து ஆணா பிறக்கணும், சில பிறவியில பெண்ணா பிறக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இச்சமயம் நீங்கள் அனைவருமே ஆண்கள். ஆனா பாபா சொல்றாரு, இப்ப யாரெல்லாம் வீக் ஆயிட்டீங்களோ நீங்க எல்லாருமே ஆண் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாருமே ஆண் குழந்தைகள் தான் பாபாவுக்கு. ஏன்னா எல்லாருமே ஆத்மாக்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தையிடம் ஆஸ்தி கிடைக்கிறது. அனைவரும் ஆண் குழந்தைகளை தான் சொல்லி சொல்றாரு. அனைவரின் தந்தையும் ஒருவர் தான் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையும் சொல்கிறார், ஹே குழந்தைகளே, ஆத்மாக்கள் நீங்கள் அனைவருமே ஆண்கள் சொல்லி பாபா சொல்றாரு. என்னுடைய ஆன்மீக குழந்தைகள் நீங்க எல்லாருமே ஆத்மாக்கள். பிறகு உங்கள் பாகத்தில் நடிப்பதற்காக ஆண் பெண் இருவருமே வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாட்டு நடிக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்துட்ட பிறகு நம்ம வெறும் ஆணாவே இருந்தா சரி வராது இல்லையா? அதனால ஆண் பெண் 2 பேருமே வேணும். கீழே நடிக்க வரும்போது தான் நீங்க ஆண் பெண்ணா மாறுறீங்க. அப்போதுதான் மனித சிருஷ்டியின் விருத்தி ஏற்படும் இல்லையா? அதனால ஆண் பெண்ணா படைக்கிறாரு. இவ்விஷயங்களை உங்களை தவிர வேறு யாருமே அறிந்திருக்கவில்லை சொல்லி சொல்றாரு. நாம் அனைவருமே சகோதரர்கள் என சொல்லவும் செய்கிறார்கள். ஆனா இந்த உலகத்துல சொல்றாங்க எல்லாருமே பிரதர்ஸ் யூனிவர்சல் பிரதர்ஹுட், இந்தியா சைனா எல்லாம் பிரதர்ஸ் அப்படின்னு பேசிக்குவாங்க. ஆனால் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை சொல்லி சொல்றாரு. எப்போது நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா உங்களிடமிருந்து அநேக தடவை நாங்கள் ஆஸ்தி பெற்றிருக்கிறோம். இப்ப நமக்கு தெரியும் பாபா நீங்க அவங்களே தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்திச்ச அதே சிவபாபா தான். உங்கள்ட்ட இருந்து நாங்க நிறைய தடவை ஆஸ்தி எடுத்திருக்கிறோம்ட்டு நீங்க உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்ததுனால சொல்றீங்கன்றாரு.
ஆத்மாவுக்கு இது பக்கா ஆகிவிடுகின்றது. ஆத்மாவுக்கு உறுதி ஆயிடுகின்றார். ஆத்மா தந்தையை நிச்சயமாக நினைவு செய்கிறது. ஓ பாபா, இரக்கம் காட்டுங்கள், பாபா இப்போது நீங்கள் வாருங்கள் அப்படின்லாம் ஆத்மா கூப்பிடுதுன்றார். நாங்கள் அனைவரும் உங்கள் குழந்தைகளாக ஆவோம். தேகத்துடன் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு நாங்கள் ஆத்மா உங்களை மட்டுமே நினைவு செய்வோம். இப்படிலாம் யார் சொல்றது? ஆத்மாதான் தந்தையை நினைவு செய்து சொல்லுதுன்றார். இறக்கம் காட்டுங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்க கூடவே வந்துருவோம், உங்க குழந்தைகள் ஆயிடுவோம், இந்த தேக விஷயங்கள்லாம் விட்டுட்டு உங்களை மட்டும் நினைவு செய்வோம்ட்டு யார் சொல்றது? ஆத்மா. பாபா புரிய வைத்துள்ளார். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. பாபாவிடமிருந்து நம் ஆசையை எப்படி பெறுகிறோம்? ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நம் தேவதையாக எப்படி ஆகிறோம்? இதையும் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இப்ப இங்க வந்து அதானே சொல்லி கொடுக்க முடியும். நம்ம ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவையும் எப்படி தேவதை ஆகணும், எப்படி ஆஸ்தி அடையறோம்ட்டு. சொர்க்கத்தின் ஆஸ்தி யாரிடமிருந்து கிடைக்கின்றது சொல்லி பாபா கேக்குறாரு. இதை இப்போதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப சொர்க்கத்துக்கு போறாங்க. எப்படி சொர்க்கத்துக்கு போறாங்க? யாராவது இறந்துட்டா வைகுண்ட பதவி அடைந்தார். எப்படி அடையிறாரு? இப்ப பாபா வந்தாதானே அடைய முடியும். பாபா ஆஸ்தி கொடுத்தாதானே போக முடியும். சொர்க்கத்துக்கு போனோம்னா அந்த எல்லா தெய்வீக குணங்களும் வேணும், ஞானம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் சொர்க்கத்துக்குள்ள என்ட்ரி. சும்மா செத்து போயிட்டா அப்படியே சொர்க்கத்துக்கு எல்லாம் போக முடியாது. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, இப்ப நீங்க புரிஞ்சிட்டீங்க யார்கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்குது, சொர்க்கவாசியா நம்ம யார் மூலமா ஆகிறோம்ன்றதெல்லாம் நீங்க புரிஞ்சிட்டீங்க. பாபாவோ சொர்க்கவாசி கிடையாது. ஆனா பாருங்க, நம்மள சொர்க்கவாசி ஆக்குற சிவபாபா சொர்க்கவாசி கிடையாது. அவர் பரந்தாமவாசி தான். குழந்தைகளை சொர்க்கவாசி ஆக்குகிறார். நம்மளதான் சொர்க்கவாசி ஆக்குறார். அவரே நரகத்தில் தான் வருகிறார். பாருங்க, அவரை அவ்வளோ ஹையஸ்டான சொர்க்கத்துல கொண்டு போய் நம்மளை விட்டாரு. இதனால நம்ம அவரை எங்க கூப்பிடுறோம்? நரகத்துலதான் கூப்பிடுறோம். அதனால அவரே நரகத்தை தான் வந்து பாக்குறாரு. நீங்கள் பாபாவை அழைப்பதும் நரகத்தில் தான். நீங்கள் தமோ பிரதானமாக ஆகும்போதுதான் நீங்க கூப்பிடுறீங்கன்றாரு. இது தமோ பிரதான உலகம் இல்லையா? பாபா சொல்றார், எப்படி மோசமான உலகம் பாருங்க இது. இந்த உலகத்துல என்ன கூப்பிட்டுருக்கிறீங்கன்றாரு. சதோ பிரதான உலகமாக இருந்தது. ஒரு காலத்துல இதே உலகம்தான் தூய்மையா இருந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர்களின் ராஜ்யம், அதாவது லட்சுமி நாராயணோட ராஜ்யம் இருந்தது. இவ்விஷயங்களை, இந்த படிப்பை இப்போது நீங்கள் தான் அறிந்து கொள்கிறீர்கள். இது எல்லாமே நீங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறீங்கன்றார். இது மனிதர் வந்து தேவதை ஆவதற்கான படிப்பாகும். இது எதற்கான படிப்புனா, மனுஷன் வந்து தேவதை ஆகிறது. இந்த மாதிரி ஒரு படிப்பு எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க. மனிதர்ல இருந்து தேவதை ஆக்குவதற்கு பகவானுக்கு அதிக நேரமே ஆவதில்லை. பாபா சொல்றா பாருங்க, ஒரு செகண்ட்ல மாத்திருவேன். யாரா இருந்தாலும் சரி, என்னால மாத்த முடியும்னு சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, மனுஷன் வந்து தேவதையா நான் ஆக்கிடுவேன்றாரு. அதிக நேரம் ஆகாதுன்றாரு. குழந்தையான உடனே தந்தையின் வாரிசாகி விட்டார். பாருங்க, நம்ம அவரோட குழந்தை ஆன உடனே அவருடைய வாரிசு ஆக்கிட்டோம். பாபா சொல்கிறார், ஆத்மாக்களாகி நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள். பாபா சொல்ற, நீங்களாம் என்னுடைய வாரிசு, நீங்க எல்லாருமே என் குழந்தைகள் சொல்றேன். உங்களுக்கு ஆஸ்தி தருகிறேன். அப்ப என்னோட ஆஸ்திலாம் உங்களுக்கு தான், வேற யாருக்கு தருவேன்றாரு. நீங்களும் சகோதர சகோதரர்கள், நீங்க எல்லாருமே ஆத்மா என்னுடைய குழந்தைன்னும் போது எல்லாருமே பிரதர்ஸ்ன்றாரு. வசிப்பதற்கான இருப்பிடம் மூலவதனம் தான். நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுல தான் இருந்து வந்தீங்க. நம்ம வீடு எங்க தெரியுமா? மூலவதனத்துல இருக்கு. அது நிர்வாண தாமம், சப்தத்தை கடந்த உலகம். அது அதேதான் நிராகாரி உலகம்னு சொல்றாங்க. ஆத்மாக்கள் அனைவரும் அங்கேதான் வசிக்கிறாங்க. ஏன்னா அங்க உடம்பு கிடையாது, வெறும் ஆத்மா தான் வசிக்குது. நிராகார உலகம் அதுன்றாரு. ஆகாரம் கிடையாது, சாக்காரமும் கிடையாது, நிராகார உலகம். இந்த சூரிய சந்திரனை எல்லாம் கடந்து உள்ளது. அது உங்களுடைய இனிமையான வீடு, அமைதியான வீடுன்னு சொல்றாரு. ஆனால் அங்கேயே உட்கார்ந்து விடவோ கூடாது. பாபா சொல்றாரு, அதுதான் உங்க வீடு. அங்க இருந்தா நீங்க வந்து நடிக்கிறீங்க, ஆனா நீங்க அங்கேயே உட்கார்ந்துட முடியாது. அங்கேயே இருந்தா என்ன பண்ண போறீங்க? வேஸ்டா உட்கார்ந்துருப்பீங்க. அங்கே அமர்ந்து கொண்டு என்ன செய்வீர்கள் சொல்லி கேக்குறாரு. அதுவோ ஒரு ஜட நிலை ஆகின்றது. இப்ப நம்ம போய் சும்மா நடிப்பே நடிக்காம பரந்தாமத்துல குள்ளியா உட்காந்துருக்கோம்னா என்ன? அதனால என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்ன்றாரு. சினிமா இருக்குன்னா அதுல ஆக்டர்ஸ், நடிகர் நடிகைகள் இருக்காங்கன்னா, வீட்லயே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு இருக்குமா? அவங்க வந்து ஒரு படம் நடிக்கிறாங்க, அந்த படத்தை பார்க்கும் போதுதான் அந்த சினிமா ஆக்டர்ஸுக்கோ மதிப்பு, அவங்களுக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்கும். மற்றபடி அவங்க வேஸ்டா வீட்லயே உட்காந்துருந்தாலும் வேஸ்ட் தானே. அதே மாதிரி இங்க வந்து நீங்க பரந்தாமத்திலேயே உட்காந்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுவோ அதுவோ ஒரு ஜட நிலை ஆகின்றது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா எப்போது பாட்டை நடிக்கின்றதோ அப்போதுதான் சைத்தன்யமானது என சொல்லப்படும். ஆத்மா சும்மா சும்மா உட்கார்ந்துருந்தா அது ஜட நிலை. அதுவே அது உடம்புல வந்து நடிக்கும் போதுதான் சைத்தன்யமானதுன்னு சொல்லி சொல்றாரு. சைத்தன்யமாக தான் உள்ளது, ஆனால் பாட்டை நடிக்கவில்லை என்றால் ஜடமாயிற்று இல்லையா? சைத்தன்யமா உயிரோட்டமா தான் பரந்தாமத்துல உட்கார்ந்துருக்கு ஆத்மா.
இருந்தாலும் அது வந்து ஒரு உடம்புல பூந்து நடிச்சாதான் அது வந்து உயிரோட்டமா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அது ஜடமா தான் இருக்குதுன்னு அர்த்தம்னு சொல்றாரு. நீங்கள் இங்கே நின்று கொள்ளுங்கள், கை காலை அசைக்காதிருந்தால் ஜடம் போல ஆகிறீர்கள் இல்லையா. உதாரணம் சொல்றாரு. இப்ப நீங்க கைய காலை அசைக்காம அப்படியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா, அப்படியே ஒரு இந்த கோயில்ல சிலை மாதிரி அப்படியே நின்னீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? நீங்க கையும் அசைக்கல, காலும் அசைக்கல, மூச்சு விடல, அப்படியே அப்படியே கரெக்டா ஒரு அப்படியே ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த இந்த பொசிஷன் சொல்லுவாங்க, அட்டென்ஷன், அந்த மாதிரி நிக்கிறீங்கன்னா அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? ஜடம் மாதிரி நிக்கிறாங்கன்னு தானே சொல்லுவாங்க. அது மாதிரி ஆத்மா சும்மா பரந்தாமத்துல இருந்தா என்ன சொல்றது? அதை ஜடம் தானே சொல்ல முடியும். அங்க இயற்கையான சாந்தி இருக்கும். ஆனா பரந்தாமத்துல அமைதி இயற்கையாவே இருக்கும். இங்கெல்லாம் நம்ம அமைதி கிடைக்கணும்னா வேண்ட வேண்டியதா இருக்குது. ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா விடுங்களேன், எல்லாரும் என்னை விட்டு போங்களா, கொஞ்ச நேரம் நான் அமைதியா இருக்க விரும்புறேன்னு நீங்க எல்லாரையும் கேட்க வேண்டியதா இருக்கும். ஆனா அங்க இயற்கையாவே யாருக்கும் அங்க உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா மட்டும் தான் இருக்கும் இல்லையா. அங்க வாய் இருந்தா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுன்றதுனால பரந்தாமத்துல இயற்கையான சாந்தி இருக்குன்றார். ஆத்மாக்கள் அங்கே ஜடம் போலவே இருக்கின்றன. அந்த பரிணாமத்துல எல்லா ஆத்மா அப்படியே புள்ளியா கம்முன்னு இருக்கும், ஜடம் மாதிரி இருக்கும். அதாவது எதுவுமே செய்யாத நிலை அது. எதுவுமே செய்யலைன்னா அது என்ன நிலைன்னு சொல்றது? ஜட நிலைன்றாரு. நடிப்பை எதையும் அங்கே நடிக்கவில்லை. பரந்தாமத்துல யாரும் நடிக்க மாட்டாங்கன்னா அங்க உடம்பே கிடையாது. அழகோ நடிப்பதில் தான் உள்ளது இல்லையா. பாபா கேக்குற, சும்மா அப்படி உட்காந்துதான் நல்லாவா இருக்குது? நீங்க வந்து நடிச்சாதானே அழகுன்னு சொல்லி சொல்றாரு. சாந்தி தாமத்தில் என்ன அழகு இருக்கும்? ஆத்மாக்கள் சுகம் துக்கத்தின் உணர்வுக்கு அப்பாற்பட்டு அங்க இருக்கிறாங்க. சாந்தி தாமத்துல ஒரு அழகே இல்ல, புள்ளி புள்ளியா நட்சத்திரம் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அங்க வந்து சுக துக்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அங்க ஆத்மா இருக்கும். நடிப்பை நடிக்கவில்லை என்றால் அங்கே இருப்பதில் என்ன நன்மைன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா, நிறைய பேரு எனக்கு நடிப்பே வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், இந்த உலகமே வேணாம், நான் மோட்சம் அடையணும், பிறப்பிறப்பே பிறவாத நிலை வேணும்னு கேக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற சன்னியாசிகள், அந்த மாதிரி பிகேஸே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக இத சொல்லிட்டு இருக்கிறாரு. நடிப்பே நடிக்கலன்னா அங்க இருப்பதுல என்ன நன்மைன்னு சொல்றாரு. முதலில் சுகத்தின் பாகத்தில் நடிக்க வேண்டும். பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஆத்மா பழங்காமத்துல இருந்து இறங்கி வந்து சொர்க்கத்துல நடிக்கும், ஜாலியா நடிக்கும். அதான் மேடு பள்ளம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, மேடு வாழ்க்கைன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம மேடு பள்ளம் பார்த்திருக்கோம். ஆனா ஃபுல்லாவே வாழ்க்கையை ஜாலியா இருந்து பாத்துக்கிறோமா? சொர்க்கத்துலதான் ஃபுல்லாவே நீங்க வாழ்க்கை முழுவதுமே ஜாலியா இருப்பீங்க. 150 வயசுனா 150 வயசுமே நீங்க ஜாலியா இருப்பீங்க. இங்கதான் கலியுகத்துல குழந்தையில இருந்தே நம்ம கஷ்டப்பட்டுதான் இருக்கிறோம். இப்ப பெருசாயும் கஷ்டப்பட்டுதான் இருக்கிறோம். ஏதோ சுகம் அப்பப்ப சுகம் பார்க்கணும், அப்பப்ப மேக்சிமம் துக்கம் தான் இங்க வந்து இருக்குது இல்லையா. பாபா சொல்றாரு, முதல்ல ஆத்மா வந்து சுகமா தான் நடிக்க வருது, சுகத்தின் பாட்டை தான் நடிக்கணும். ஒவ்வொருவரும் முதலிலேயே நடிப்பின் பாகம் கிடைத்து வருகின்றது. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்லயே நடிப்பின் பாட்டு கிடைக்குது. எங்களுக்கும் மோட்சம் வேண்டும் என்று சிலர் சொல்கின்றனர். சில சாமியார்கள், சில பிகேஸ் கூட சொல்றாங்க, பிறவாத நிலை எங்களுக்கு வேணும், பிறக்கவே கூடாது, வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. மோட்சம், அது மோட்சம் யாருக்குமே கிடையாது, பாபாவே கிடையாது. நடிப்பே இல்லாததுதான் மோட்சம். இது வந்து ஒரு டிராமா. இந்த டிராமாவோட டைரக்டர் வந்து கடவுள், இயக்குனர் எல்லாமே கடவுள். அவரே வந்து நடிச்சுதான் ஆகணும். ஆத்மாக்கள் நம்ம எல்லாம் நடிகர்கள். அப்ப நம்ம நடிக்காம இருக்க முடியுமா? இது வந்து எல்லையற்ற சினிமான்றாரு. அப்ப நடிக்காம இருக்க முடியுமா? நடிக்காம இருக்கணும்னா அதுதான் மோட்சம். அது மாதிரி மோட்சம் கேக்குறாங்க, எப்படி நீங்க நடிக்காம இருப்பீங்கன்னு கேக்குறாரு. எனக்கே அந்த இது கிடையாது, டிராமாவுடைய விதிப்படி நானே நடிக்காம இருக்க முடியாது, நானே வந்துதான் ஆகணும். அப்ப உங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? அவருக்கே மோட்சம் கிடையாதுன்னு சொல்றாரு. நீர்க்குமிழி நீருக்குள் கலந்து விட்டது என்றால் அவ்வளவுதான். இந்த நீர்க்குமிழின்றது நீருக்குள்ள போய் கலந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அது மாதிரி சொல்றாங்க, மோட்சம் அடைஞ்சா நீர்க்குமிழி போய் நீருக்குள்ள கலந்துரும், அதோட அவ்வளவுதான், ஆத்மாவே செத்து போயிடுச்சுன்னு ஆயிடும் இல்லையா. அப்படியே நீரோட கலந்துருச்சுன்னா அப்ப ஆத்மா வந்து செத்துருச்சுன்னு அர்த்தம், ஆத்மாவே இல்லை என்றாகிறது. பாபா சொல்றாரு, உடல் தான் சாகும், ஆத்மா சாகாது. உடல் தான் அழியும், ஆத்மா அழியாது. ஆத்மா போய் வேற வேற உடல் எடுத்து பாட்டு நடிக்கும். இதை வந்து புரிஞ்சுக்காம பேசினாங்க. ஆத்மாவே இல்லை என்றாயிடும், நீர்க்குமிழி நீருக்குள்ள கலந்துச்சுன்னா எந்த ஒரு பாகத்தையும் நடிக்கவில்லை என்றால் ஜடம் என்றுதான் சொல்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஒண்ணுமே நடிக்கல, சும்மா உட்கார்ந்து இருக்கணும்னா நம்ம என்னன்னு சொல்லுவாங்க? ஜடம் சொல்லுவாங்க. சைத்தன்யமாக இருந்து கொண்டே ஜடமாக ஆகிவிட்டால் என்ன நன்மை சொல்லி சொல்றாரு. நீங்க ஆத்மா சைத்தன்யமானவர்கள், புள்ளியா இருக்கிறீங்க, உயிரோட்டமா இருக்கிறீங்க. பாபாவும் உயிரோட்டமா இருக்கிறாரு, உயிரோட இருக்கிறோம். நம்ம உயிர்னும் போது ஜடம் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன நன்மைன்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு உயிருக்கும் ஜட பொருளுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. இப்ப ஜடம்னு பாத்தீங்கன்னா இந்த கட்லு மெத்த இந்த பீரோ இதெல்லாம் ஜடம்.
அதெல்லாம் அசையாது, அப்படியே கிடக்கும். நம்ம உடம்பு கூட, நம்ம உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடம்பு கூட ஜடமாயிடும். இதெல்லாம் ஜடம். நம்ம ஆத்மா உயிரோட இருக்கிறவங்க, நம்ம போய் எப்படி நடிக்காம இருக்க முடியும்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க போய் எப்படி ஜடமாய் ஆக முடியும்? ஜடமானா நீங்க அதனால என்ன நன்மை உங்களுக்குன்னு சொல்லி கேக்குறாரு. தனது பாகத்தை அனைவருமே நடித்தாக வேண்டும். இப்ப நீங்க எல்லாருமே பார்த்து நடிக்கணும். மேல இருந்து நடிச்சுதான் ஆகணும்ன்றாரு. நீங்க நல்ல பாட்டையும் நடிக்கிறீங்க. இப்ப இருக்கிற பாட்டு கலியுக பாட்டு, அது முடிஞ்சிருச்சு. கலியுகமும் முடிஞ்சிருச்சு. சங்காம யுகத்துல தானே இருக்கிறீங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களோட பாபா இருக்கிறாருல, எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்கும். அதனால நீங்க பயப்படுறீங்கன்ற அந்த பாகத்தை நடிங்கன்றார். முக்கியமானது ஹீரோயின் நடிப்பு என்று சொல்லப்படுகிறது. இப்ப ஒரு சினிமா இருக்குன்னா அதுல யாரு புகழ்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாரோட பாட்டு முக்கியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யார் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நடிக்கிறாங்களோ அவங்க ஹீரோயின் தான். அவங்களுடைய நடிப்பு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கும். பாபா சொல்றாரு, ஒரு எல்லையற்ற சினிமா இப்ப நடக்குது, டிராமா. இதுல யார் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நடிக்கிறாங்களோ அவங்கதான் ஹீரோயின். அப்ப நீங்க தானே சத்தியுகத்துல இருந்து கடைசியில கலியுகம் முடியிற வரைக்கும் முடிச்சுட்டு போக போறீங்க. அப்ப நீங்க தான் ஹீரோயின். அப்ப பெருமைப்பட்டிருக்கிறது இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஹீரோயின் என்ற டைட்டில் இப்ப கிடைக்கின்றதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மா இங்கே தன் பாகத்தை நடிக்கின்றது. பாபா சொல்றாரு, ஆத்மா இங்க எதுக்கு வருதுன்னா, பூலோகத்துல பாட்டு நடிக்கதான் வருது. முதல்ல சுகத்தின் ராஜ்யம் செய்த ஆத்மா ஃபர்ஸ்ட் ஜாலியா வாழுது ஆத்மா. பிறகு ராவனுடைய துக்கத்தின் ராஜ்யத்தில் செல்கின்றது. அப்படியே ஆத்மா கடந்து மாயாவுடைய ராஜ்யத்துல துக்கத்துல விழுது. இப்போது பாபா சொல்றார், குழந்தைகள் நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். பாபா சொல்றாரு, இப்ப இந்த ஞானம் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டாரு பாபா. பாபா எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதே மாதிரி போயிட்டு நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. இது ஒரு டிராமா, இதுல நம்ம நடிக்க வந்திருக்கோம், இதெல்லாம் உண்மை இல்ல. சரீரம் விட்டாதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு தடவையும் சரீரம் விட்ட உடனே ஆத்மா போயிட்டு கர்ப்ப சிறையில போகுது. கர்ப்ப சிறையில தாயோட வயிற்றுல போகும்போது கடவுள்கிட்ட பேசுது. கடவுள்கிட்ட பேசிட்டு தான் பிறவி எடுக்குது. அப்ப சொல்லுது, என்னை விட்டுருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு. கடவுள் நீ பண்ணதெல்லாம் தண்டனைன்னு சொல்லி காட்சி காட்டுறாரு. இதெல்லாம் நீ போன பிறையில பண்ணலையா, போன பிறையில நீ என்ன பண்ணியோ அடுத்த பிறையில உனக்கு அதுவே நடக்கும் அப்படின்னு காட்டும் போது கத்துது, கதறது ஆத்மா. அப்புறம் நடிக்குது. இதுதான் நடக்குது. இந்த செய்தியெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னா எல்லாரும் மாறிடுவாங்க. எல்லாரும் இந்த கர்மத்துல ஜாக்கிரதையா இருப்பாங்க. அப்புறம் கடவுள்கிட்ட போகிறதுக்கான வழிக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆசிரியராகி மற்றவர்களுக்கு புரிய வைங்க சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப நான் உங்களுக்கு ஆசிரியராகி சொல்லி கொடுக்குறாருல அந்த பிரம்மா உடல்ல வாய் மூலமா, நீங்களும் அதே மாதிரி மத்தவங்க போய் புரிய வைங்க. நான் இந்த சரீரத்துல இந்த வாய் மூலமா பேசுறேன்னு நினைச்சிட்டு பேசுங்க. ஆத்ம உணர்வுல வாய் மூலமா புரிய வைங்க. ஆத்ம உணர்வுல புரிய வைக்கும் போது யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க. ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்றாரு. யார் ஆசிரியராக ஆவதில்லையோ அவர்களின் பதவி குறைந்ததாக ஆகிவிடும். பாபா மாதிரியே நம்மளும் போய் புரிய வைக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். மற்றவங்களை அந்த அந்த விஷ கடல்ல இருந்து தூக்கணும். அவர் எப்படி நம்மளை தூக்குறாரு, நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம், நம்மள கை தூக்கி படகுல உட்கார வச்சாரு. அந்த மாதிரி நம்மளும் போய் மற்றவங்களை காப்பாத்தணும்ன்ற அந்த எண்ணம் நமக்கு வரணும். அப்ப கருணை காட்டுங்கன்னு அதனாலதான் சொல்றாரு. நீங்க உங்க மேலே கருணை காட்டிக்கோங்க, மத்தவங்க மேலேயும் கருணை காட்டுங்க. எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, போய் சொல்லுங்க ஞானத்தை. உங்க கூட இருக்கிறவங்கள சொன்னா கூட பரவாயில்ல. எவ்வளவு பேர் அஞ்ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இந்த மாதிரி யார் ஆசிரியரா ஆகுறாங்களோ அவங்க பதவி அடைகிறாங்க, ஆகாதவங்க பதவி குறைந்ததாயிருந்தார். ஆசிரியராக ஆகாமல் யாருக்கும் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க இந்த ஞானத்தை போய் மத்தவங்க சொன்னாதானே அவங்க மூலமா உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கிடைக்கும். சூட்சமா அந்த பிளெஸிங்ஸ் ஞானத்தினுடைய சொன்னதுனால அவங்க கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவாங்க, எனக்கு இவங்களாலதான் கூட்டு திறந்துச்சு, இவங்க சொல்லிதான் நான் இங்க பிகே பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போனேன், எவ்வளவோ என் வாழ்க்கை மாறிடுச்சு, நான் எவ்வளவு பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நமக்குதான் அந்த குப்தமான பிளெஸிங்ஸ் கிடைக்கும் இல்லையா. அதனால ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்னு கேக்குறாரு. ஆசிரியர் ஆகாம யாருக்காவது பைசா கொடுத்தாலும் அவர்களுக்கு குஷி ஏற்படும் இல்லையா. இப்ப நம்ம நிறைய தானம் எல்லாம் செய்யறோம், பக்தியில தானம் புண்ணியம் செய்யறோம். இப்ப பைசா கொடுக்குறோம், அன்னதானம் பண்றோம், வஸ்திரதானம் பண்றோம். இதெல்லாம் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதம் வருது இல்லையா. அதே மாதிரிதான் இதுன்றாரு. உள்ளுக்குள் புரிந்து கொண்டுள்ளனர். பிகே நம் மீது மிகுந்த கருணை காட்டுகின்றனர். அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. பிகேஸ் நம்ம மேல கருணை காட்டுறாங்க. நம்ம எதுல இருந்து எதுவாக ஆக்கி விட்டனர் அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க சொல்லலைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம். இவங்க ஒரு காலத்துல நமக்கு ஞானம் சொன்னதுனாலதான் நம்ம எதுல இருந்து எதுவாயிருக்கிறோம்னு சொல்லி இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வாறே மகிமை ஒரு தந்தைக்கு தான் செய்கின்றனர். இது எல்லாருமே கடவுளை தான் சொல்றாங்க. ஆனா சொன்னவங்களை கூட மறந்துவாங்க. கடவுள் எனக்கு இவங்க மூலமா சொல்லியிருக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க. ஆஹா பாபா, தாங்கள் இந்த குழந்தைகள் மூலம் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்கிறீர்கள். இப்ப கூட நிறைய பிகேஸ் பேசினாலும் அதான் சொல்றாங்க.
பாபா அவங்கள கருவியா சூஸ் பண்ணி என்னை காப்பாத்தினாரு, கடவுள் தான் இதை செஞ்சாரு. அப்ப உண்மையா நம்ம வந்து ஒரு சேவை செய்யும் போது பாபா என் மூலமா செய்யறாருன்னு செய்யும் போது அவங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படும்னா, கடவுளே என்னை காப்பாத்திட்டு இருக்கிறாருன்னு தான் உணர்வு ஏற்படும். ஏன்னா நம்ம வந்து சுயநலமா செய்யாம நான் சொல்றேன்னு சொல்லாம கடவுளே சொல்றாரு என் மூலமான்ட்டு நினைக்கும் போதுதான் அவங்களுக்கும் அந்த உணர்வு ஏற்படும். அப்ப அந்த அந்த குழந்தைகள் சொல்றாங்க, மகிமை பாபாவுக்கு தான் செய்யறாங்க. பாபா எங்களுக்கு இந்த குழந்தைகள் மூலமா எவ்வளவு நன்மை செய்யறீங்க, யார் மூலமாவது நடைபெறுகிறது இல்லையா? எல்லா விஷயமே அப்படிதான். இப்ப ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா கடவுளேன்னு கூப்பிடுறாங்கன்னா, ஒரு சாப்பாடு இல்ல, உணவு இல்ல, கடவுளேன்னு கூப்பிடுறாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அனுப்பி வைக்கிறாரு. அந்த டைம் வந்து பார்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அதெல்லாம் யார் செய்யறது? கடவுள் தான் டச் பண்றாரு. நீ கூப்பிடுறது கடவுளை, உடனே கடவுள் இன்னொருத்தரை டச் பண்ணி அவர் மூலமா சாப்பாடு வருது. இதெல்லாம் நடத்துறது யாரு? இது எல்லாமே கடவுள் தான் செய்யறாரு. யார் மூலமாவது நடைபெறுகிறது இல்லையா? பாபா செய்பவர் செய்பவர் உங்கள் மூலமாக செய்கிறார். அதே மாதிரிதான் இப்ப நம்ம பாபா தான் செய்ய வைக்கிறாரு. ஆனா நம்ம மூலமா செய்ய வைக்கிறாருன்னு நினைச்சுக்காங்க. அப்ப ஆசிரியர் ஆகுங்கன்றாரு. 2 3 நாளா அதேதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்க போய் மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லணும். ஒரே ஆளே போய் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால ஒருத்தவங்க மத்தவங்கன்னா அந்த இன்னொருத்தவங்க போய் இன்னொருத்தவங்கன்னா விருத்தி அடைஞ்சிடும். ஞானம் வந்து உலகம் ஃபுல்லா பரவிடும்ன்றாரு. உங்களுக்கு நன்மை ஏற்படுகின்றது. இப்ப உங்களுக்கு நல்லது ஏற்படுது. ஆக நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு நாற்று நட்டு வைக்கிறீர்கள். இப்போ ஒருத்தவங்களா சொல்ல சொல்ல மத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி அப்படியே பாஸ் ஆகுது இந்த ஞானம். யார் எப்படி எப்படி சேவை செய்கின்றனரோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெறுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றார். எப்படி எப்படி எல்லாம் சேவை செய்யணும் செய்யறாங்களோ இந்த பிகேஸ், அதாவது நான் செய்யறேன்னு தோணாம பாபா என்ன செய்ய வைக்கிறாருன்னு அந்த பணிவா செய்யும் போது நமக்கு வந்து உயர்ந்த பதவி பெறுகிறார்கள். ராஜாவாக ஆக வேண்டுமானால் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க ராஜா ஆகணும்னா நீங்க வந்து மற்றவங்க போய் ஞானத்தை சொல்லணும். பிரஜையை உருவாக்கணும்னா நம்ம அந்த எண்ணத்திலேயே போய் சொல்லக்கூடாது. நான் ராஜா, அவன் பிரஜையை உருவாக்கணும் அந்த எண்ணத்துல போய் சொல்லக்கூடாது. அந்த கருணை மனப்பான்மையோட தன் மேல கருணை வைக்கணும். மற்றவங்களும் கஷ்டப்படுறாங்களே பாவம், அவங்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்லுவோன்ட்டு யார் கருணை மனப்பான்மையோட நான் கருவின்னு நினைச்சு சொல்றாங்களோ அவங்க ராஜா ஆயிடுவாங்க. பிறகு யார் நல்ல நம்பரில் வருகின்றனரோ அவர்களும் ராஜா ஆகின்றனர் சொல்லி சொல்றாரு. இப்ப யார் நல்ல நம்பர்ல வராங்க அவங்க ராஜா. மாலை உருவாகிறது இல்லையா? இப்படிதான் மாலை உருவாகுதுன்றாரு. தன்னைத்தான் இப்ப கேட்க வேண்டும், நம்ம எந்த நம்பரில் வருவோம். இப்ப உங்களை நீங்களே கேளுங்க, நம்ம எந்த நம்பர் ராஜாவா வருவோம். நம்ம சேவை பண்ணாதான் ராஜா வருவோம். நம்ம வந்து மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ராஜாவா ஆகணும். அப்ப எந்த நம்பர்ல வருவீங்கன்ட்டு நீங்க கேளுங்கன்றாரு. 9 ரத்தினங்கள் முக்கியமானவே இல்லையா? இதுல 8 பேர் வந்து பாஸ் ஆறாங்க, பாஸ் வித் ஹானர். எந்த ஒரு யாருக்குமே எந்த துக்கமும் கொடுக்க மாட்டாங்க. சுயராஜ்ய அதிகாரியா இருந்து ஞானத்தையும் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க. தன் உடலையும் மனசு புத்தி அடக்கி யாருக்கும் துக்கம் கொடுக்காம வாழற வரைக்கும் எல்லாரோடையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. அவங்கதான் 8 ரத்தினங்கள்லாம் வருவாங்க. அத நவரத்ன மோதிரமா அததான் நம்ம வந்து கையில மாட்டிக்கிறோம். அந்த தோஷம் நீங்கிரும். அந்த மோதிரம் போட்டா தோஷம் நீங்குதுன்னா அந்த அளவு தோஷம் இல்லாம இருந்திருப்பாங்க வாழும்போது. எந்த ஒரு குறையும் இல்லாம பாபா சொன்ன மாதிரி நடந்திருப்பாங்க. ஸ்ரீமத் படி ஃபுல் ஸ்ரீமத் படி நடந்திருப்பாங்க. அவங்கதான் 8 ரத்னங்கள்ல வருவாங்க. நடுவில் இருப்பவர் வைரமாக ஆக்குபவர். இந்த 9 ரத்னத்துல நடுவுல இருக்கிறவர் சிவபாபா. அவர் தான் நம்மள வைரமா ஆக்குறாரு. வைரத்தை நடுவில் வைக்கின்றனர். அதனாலதான் வைரத்தை நடுவுல வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு வைரமா மற்றவங்களை ஆக்குறாரு, அதனால வைரத்தை நடுவுல வைக்கிறாங்க. மாலையில் மேலே பூவும் உள்ளது இல்லையா? இந்த 108 மணி மாலையெல்லாம் இருக்கு இல்லையா? அதுல மேல பூன்னு இருக்கும். அந்த பூ தான் சிவபாபா. கடைசியில் உங்களுக்கு தெரிய வரும். கடைசியில போக போக உங்களுக்கு யார் யாரு மாலையில மணி ஆவாங்கன்றது, முக்கிய மணி யாரு அப்படின்னா தெரிஞ்சிடும். எத்தகைய முக்கிய மணிகளாக ஆகிறார்கள் அவர்கள் ராஜ பரம்பரையில் வருவார்கள் சொல்றாரு. இப்ப நீங்க இங்க யாரெல்லாம் மாலையில மணி ஆகுறாங்களோ, மாலையில மணினா சிவபாபாவை உருகி உருகி நினைக்கணும். பாபாவே தான் கதி, வேற யாருமே எனக்கு கிடையாது. எனக்கு ஒரே ஒரு சிவபாபா, அவரோட சேவை, ஞானம் யோகம் தாரணை சேவை, இந்த 4 சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி போறவங்க தான் முக்கிய மணிகளாவா ஆகுறாங்க. அவங்க ராஜ பரம்பரையில வருவாங்க. அவங்கதான் லட்சுமி நாராயணன் ஆயிட்டு ராஜ பரம்பரையில வருவாங்க. கடைசியில் உங்களுக்கு அனைத்தும் நிச்சயமாக சாட்சாத்காரம் ஆகும். கடைசியா காட்சி காட்டும் போது பாபா எல்லாத்தையும் காட்டுவார். எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும். எப்படி இந்த தண்டனைகள் எல்லாம் பெறுகிறோம் என்பதை பார்ப்பீர்கள். அப்புறம் கடைசியா யாரெல்லாம் ஒழுங்கா யோகா பண்ணல, யாரெல்லாம் என்னென்ன பண்ணுமோ அந்த தண்டனைகளும் எப்படி நம்ம அடையிறோம்ன்றத நீங்க பாப்பீங்கன்றாரு. ஆரம்பத்தில் திவ்ய திருஷ்டியில் நீங்கள் சூட்சுமவதனத்தில் பார்த்தீர்கள். ஆரம்ப காலத்துல பாபா காட்சி காட்டினாரு. ஆனா அப்ப எப்படி டிரான்ஸ்ல போயிடுவாங்க. பிரம்மா பாபா கிட்ட யார் வந்தாலும் அவங்களுக்கு காட்சி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே தியானத்துல போயிட்டு சூட்சும வதனத்துல சொர்க்கம்
பிரம்மா பாபா, கிருஷ்ணர் அந்த மாதிரி காட்சியெல்லாம் நிறைய பார்த்திருக்கிறாங்க. இதுவும் குப்தமாக உள்ளது. அதே மாதிரிதான் கடைசியா காட்சிகள் எல்லாமே குப்தமா இருக்கும். ஆத்மா தண்டனைகளை எங்கே பெறுகிறது? இதுவும் டிராமாவில் பதிவு இருக்கிறது. இப்ப ஆத்மா அது செஞ்ச பாவ புண்ணியத்தை எங்க அனுபவிக்கும்? இது கூட டிராமால பதிவு ஆயிருக்குன்னு சொல்றாரு. கர்ப்ப ஜெயிலில் தண்டனைகள் கிடைக்கின்றன. இப்ப நம்ம ஒரு தப்பு செய்யறோம்னு நினைச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம நிறைய இந்த கொலை பண்றாங்க, கொள்ளடிக்கிறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா? அது நம்ம இங்க ஜெயில போடுறாங்க. ஜெயில போட்டு அப்பயும் அவங்க காசை கொடுத்து தப்பிச்சு வந்துருவாங்க. இருந்தாலும் அந்த தண்டனை எப்ப கிடைக்குது? கடவுள் எப்ப தண்டனை கொடுக்குறாரு? அவன் இவன் அரசன் விட்டாலும் ஆண்டவன் விட மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அரசன் கைவிட்டாலும் ஆண்டவன் விட மாட்டான். அப்ப ஆண்டவன்ட்ட தப்பிக்க முடியாது இல்லையா? அப்ப கர்மாவிட்ட நம்ம தப்பிக்க முடியாது. அப்ப எப்ப தண்டனை கிடைக்குது? அந்த ஆத்மா அவங்க அந்த உடல்ல இருந்துட்டு சரீரம் விடுவாங்க இல்லையா? சரீரம் விட்டு அடுத்த அம்மாவோட வயிற்றுல போயிட்டு கர்ப்ப ஜெயில போகுது இல்லையா? அப்போதான் தண்டனை கடவுள் கொடுப்பாரு. வாழற வரைக்கும் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் எப்ப தண்டனை கொடுக்குறாருன்னா கர்ப்ப ஜெயில் தான் தண்டனை கிடைக்கின்றன சொல்றாரு. இது கூட டிராமால பதிவு இருக்கின்றாரு. ஜெயிலில் தர்மராஜரை பார்க்கின்றனர். அப்ப கர்ப்பத்துல இருக்கும்போது தான் அந்த குழந்தை வயிற்றுல இப்படி ஓடுது அப்படி ஓடுதுன்னு சொல்றாங்கல்ல அவங்க அம்மா. கடைசியில அது தர்மராஜர்கிட்ட பேசிட்டு இருக்குது அந்த ஆத்மா. வயிற்றுல இருந்து ஜெயில இருந்து பேசுது. தர்மராஜரை பார்க்கின்றனர். எங்களை வெளியில் கொண்டு வாருங்கள் என்று பிறகு சொல்கின்றனர். அங்கதான் ஆத்மா தர்மராஜை பார்த்து, நான் மன்னிச்சிருங்க, நான் செய்ய மாட்டேன், எங்களை வெளியில கொண்டு வாங்கன்னு சொல்லி கத்துது. அதான் 9 மாசம் இருட்டறையில மாட்டிக்கிச்சு ஆத்மா. போய் அது பண்ண தண்டனை எல்லாம் காட்சியா காட்டுறாரு. நீ போன விரையில இப்படி பண்ணல, அடுத்த விரையில அவங்களேதான் இங்க வருவாங்க பாரு, நீ செஞ்சதெல்லாம் திரும்ப அனுபவிப்ப பாருன்ட்டு காட்சி காட்டுவார். நோய்கள் முதலியவை ஏற்படுகின்றன. நோயெல்லாம் கூட ஏற்படுது. அதுவும் கர்மத்தின் கணக்கு தான் இல்லையா? இப்ப விதவிதமான நோயெல்லாம் வருது இல்லையா? அது எல்லாமே நம்ம முன் ஜென்மத்துல பண்ண கர்மாவினுடைய கணக்கு தான் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன கர்மம் செய்யறோமோ அதுக்கான கணக்கு வழக்கு தான் நம்ம உடம்பு மூலமா அனுபவிக்கிறோம். உறவினர்கள் மூலமாவும் துக்கம் அனுபவம் ஆகுதுன்னா எல்லாமே கர்ம கணக்கு தான் சொல்லி சொல்றாரு. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இது எல்லாமே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்ன்றாரு. இதெல்லாம் நிறைய சிந்தனை பண்ணி நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றாரு. பாபாவோ நிச்சயமாக சரியானதுதான் சொல்வார் இல்லையா? சத்தியமான சிவன் அவரை பொய்யா சொல்வாரு? கரெக்டா தானே சொல்வாரு. இப்போது நீங்கள் நேர்மையானவர்களாக ஆகுறீங்க. இப்ப இந்த முறையெல்லாம் படிச்சு ஞானத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இப்படி எல்லாம் பண்ணா இப்படி எல்லாம் நடக்கும். நம்ம முன்னாடி எல்லாம் கூட இன்னும் இவ்வளவு அட்டூழிய அநியாயம் பண்றாங்க, எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அப்ப நம்மளும் செய்யலாம் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? முன்னாடி அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பாபா எல்லா உண்மையும் சொல்லும் போது ஆஹா எப்படியா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும். நம்ம சத்தியமானவர்களா இருந்துட்டு போலாம். இந்த கலியுகமா இருந்தா கூட நம்ம எல்லாருக்கும் மத்தியிலயும் வாழ்ந்தா கூட நம்ம நேர்மையான பாதையில போவோம்ட்டு இப்ப நம்ம நேர்மையானவர்களா ஆகுறீங்கன்றாரு. யார் பாபாவோட சக்தி பெறுகிறார்களோ அவர்கள் தான் நேர்மையானவர்கள் என சொல்லப்படுகிறார்கள். இருந்தாலும் நேர்மையா இருக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். நம்மளால அப்படியே இருந்துட முடியாது. ஏன்னா ஊரோட ஒத்து வாழ்ந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, பூச்சி ஈர்த்து விட்டுருவாங்க. அதனால அதுக்கு கூட சக்தி வேணும்ன்றாரு. இப்ப நீங்க யார் பாபா கிட்ட சக்தி வாங்குறீங்களோ அமிர்த வேலையில எஞ்சி அவங்களாலதான் நேர்மையானவங்களா இருக்க முடியும்னு சொல்றாரு. நீங்கள் உலகத்தின் மாலிக் ஆகிறீர்கள் இல்லையா? இப்ப உலகத்துக்கே எஜமானர் ஆகுறீங்க. அப்ப எப்படி இருக்கணும் நீங்க? அங்கே எவ்வளவு சக்தி இருக்கிறதுன்றாரு. அங்க சொர்க்கத்துல எவ்வளவு சக்தி இருக்கிறது. தொந்தரவுகள் முதலியவற்றின் எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சக்தி குறைவு என்றால் எவ்வளவு தொந்தரவுகள் ஏற்படுகின்றன பாருங்க. கொஞ்சம் நம்ம அமிர்த வேலை ஏந்திருக்கல, அமிர்த வேலை லேட்டா ஏந்திச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஃபுல் டே தொந்தரவு மாயா கொண்டு வந்துடும். ஏகப்பட்ட தொந்தரவை கொண்டு வந்துடும். ஏன்னா சக்தி குறைவா இருக்கு இல்லையா நம்ம கிட்ட ஆத்மால. அப்ப எல்லா பிரச்சனையும் வந்துரும்ன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு அரை கல்பத்திற்கான சக்தி இப்போது கிடைக்கின்றது. பாபா ஃபுல் சார்ஜ் ஆக்கி அனுப்புறாரு. அப்பதான் நம்ம போய் சத்தியுகத்துல நடிக்க முடியும். ஆஃப் பேட்டரி ஆயிடுச்சுனாலே முடிஞ்சிச்சு, மாயா பிரவேசம் ஆயிடும். அதனால இப்ப அரை கல்பத்திற்கான சக்தி உங்களுக்கு பாபா கொடுக்குறாரு. பிறகும் கூட நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் தான் கிடைக்குதுன்றாரு. இப்ப என்ன பண்ண முடியும்? அவர் கொடுக்குறேன்னு தான் சொல்றாரு. காலையில எழுந்திரிச்சு வாங்கணும். எழுந்திருக்காதவங்களுக்கு எப்படி சக்தி கொடுப்பாரு? அதனால எல்லாராலையும் ஒரே மாதிரி சக்தி கிடைக்காதுன்றாரு. இப்ப நம்மளோட பாக்கியத்தை நம்மளேதான் எழுதிக்கிறோம். பிரம்மா தலையெழுத்து எழுதினாருன்னு சொல்றாங்க. பிரம்மா எழுதல. பிரம்மா குமாரியா இருக்கும்போது நம்ம பேனாவை கையில குத்துறாரு சிவபாபா. உன் தலைவிதியை நீயே எழுதிக்கான்ட்டு. நீ காலையில எழுந்திரிச்சுன்னா அமிர்த வேலையில இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் எழுந்துச்சு யோகா பண்ணணும், முரளி படிக்கணும், அவேக்த முரளி படிக்கணும், டிராபிக் கண்ட்ரோல் பண்ணணும், சாப்பாடு எல்லாம் தூய்மையா இருக்கணும், சாப்பிடும் போது என்ன நினைவுலயே சாப்பிடணும்,
இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஸ்ரீமத் படி நடன்னு சொல்லிட்டாரு. அதை நம்ம ஃபாலோ பண்றதுதான் அந்த பேனா. நம்ம எழுதிக்கிறது, நம்ம தலைவிதி நம்ம எழுதிக்கிறோம். நம்மளால ஃபாலோ பண்ண முடியலன்னா என்ன செய்யறது? அப்ப அவங்களுக்கு அந்தந்த சக்தி தான் கிடைக்குது. நம்பர் 1 புருஷார்த்தத்தின் அனுசாரம் தான் சக்தி கிடைக்குதுன்றார். ஒரே மாதிரியான சக்தியை அடைய முடியாது, எல்லாராலையும் ஒரே மாதிரி சக்தி கிடைக்கல என்றார். ஒரே மாதிரியான பதவியும் பெற முடியாது, எல்லாரும் லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. அப்ப சொர்க்கத்துல 33 கோடி லட்சுமி நாராயணன் இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரே மாதிரி முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப 33 கோடி லட்சுமி நாராயணன் இருந்திருப்பாங்க. ஏன் இல்ல 108 பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க? ஏன்னா வரிசைக்கிரமமான சக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் பாபா சொன்னதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணாதான் நம்மளால லட்சுமி நாராயணன் ஆக முடியும். இது முதலிலேயே விதிக்கப்பட்டதாகும் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் கூட போன கல்பத்திலேயே விதிக்கப்பட்டது, இது டிராமான்ட்டாரு. அதனால சிலரை என்ன பண்றது, நமக்கு சோதனை வர்றதுனால நம்மளால சில விஷயங்களை ஃபாலோவே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடும். ஏன்னா டிராமால அந்த மாதிரி விதிக்கப்பட்டதுன்றார். டிராமாவில் அனாதியாக விதிக்கப்பட்டிருக்கிறது. சிலர் கடைசியில் வருகின்றனர். இப்ப பரந்தாமத்துல இருந்து இப்ப கூட நடிக்க வராங்க நிறைய ஆத்மாக்கள். ஓரிரு பிறவிகள் எடுத்த பின்னாடி சரீரம் விட்டு விடுகின்றனர் சொல்லி சொல்றாரு. அவங்க எல்லாம் 1-2 பிறவிதான் எடுப்பாங்க, உடனே சரீரம் விட்டுருவாங்க. எப்படி தீபாவளியின் போது கொசுக்கள் உள்ளன இல்லையா? கொசு தீபாவளி அப்ப வரும், உடனே செத்துரும். அந்த மாதிரி சிலர் 1-2 பிறவி எடுக்கிறாங்க. அந்த இரவில் பிறந்து காலையில் இறந்து விடுகின்றன கொசுக்கள். அவையோ எண்ணற்றவைகளாக உள்ளன. முதலில் வரும் ஆத்மாக்களுக்கு ஆயுள் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த ஆத்மா கடைசியா தான் வருது. ஏன்னா கொஞ்சம் ஞானம் கேட்டிருக்கோம், அதோட போயிருக்கோம். அதோட அந்த சக்தியோட நடிக்கும், அப்புறம் உடனே போயிடும். அதுல என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. ஏதோ ஒரு ரோல் இந்த சினிமால கடைசியா ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு போறவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன ஒரு புகழ் இருக்க போகுது? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? ஒரு நகைச்சுவை நடிகரா ஏதாவது ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போறாங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை இல்லையா? அந்த மாதிரி சொல்றாரு. முதல்ல வர ஆத்மாக்களுக்கு தான் ஆயுள் அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. 84 பிறவி யார் எடுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் நடிக்க வராங்களோ அவங்கதான் 84 பிறவி எடுக்கிறாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு குஷி இருக்கணும், நாம் மிக அதிக ஆயுள் உள்ளவர்களாக ஆவோம். ஆனா நம்ம ஆத்மா நம்ம 84 ட்ரெஸ் எடுக்கிறோம், நமக்குதான் அதிக ஆயுள் இந்த நாடகத்துல கிடைச்சிருக்குது. எப்பேற்பட்ட பாட்டு நமக்கு கிடைச்சிருக்குன்ட்டு குஷி இருக்கணும்ன்றாரு. நீங்கள் முழு பாகத்தையும் நடிக்கிறீங்க, நீங்க தான் ஃபுல் பார்ட் பிளே பண்றீங்க. ஹீரோ பார்ட்தாரி நீங்க தான். நீங்கள் எப்படி முழு பாகத்தை நடிக்கிறீர்கள் என்பது பற்றி பாபா உங்களுக்கு தான் சொல்லி புரிய வைக்கிறார். இப்ப பாபா இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, 800 கோடி பேரு, யாரையா போய் பிடிச்சாரா? ஏன் நம்மள பிடிச்சாரு? நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வாழ்க்கையில அதிகமா வந்தது? நம்மள மட்டும் ஏன் டென்ஷன் ஆகும்? நம்மள மட்டும் ஏன் பாபா செலக்ட் பண்ணாரு? ஏன் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, இவ்வளவு பேரை விட்டுட்டு பாபா ஏன் நம்மள பிகே வாக்குனாரு? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் குஷி அடையணும். நீங்க கடவுள் என்ன ஏன் செலக்ட் பண்ணாரு? கடவுள் எனக்கு ஏன் இவ்வளோ விஷயத்த சொல்றாரு? அப்ப நீங்க தான் முழு பாகத்தை நடிக்கிறீங்க என்பதை பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். படிப்பின் அனுசாரம் மேலிருந்து பாட்டை நடிப்பதற்காக நீங்க வரீங்க. இப்ப நீங்க எவ்வளவு படிப்பு படிக்கிறீங்களோ அதோட அனுசாரம் தான் நீங்க பாட்டை நடிக்கிறீங்கன்றாரு. இந்த படிப்பு எவ்வளவோ அதுதான் உங்களுடைய நடிப்புன்றாரு. உங்களுடைய இந்த படிப்பே புது உலகத்திற்கானதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க இந்த படிப்பு எதுக்கு படிக்கிறீங்கன்னா சொர்க்கத்துக்கு போறதுக்காக. பாபா சொல்கிறார், அநேக தடவைகள் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். இது ஒரு தடவை 2 தடவை கிடையாது, பல கல்பம் பல தடவை இதேதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்றாரு. இந்த படிப்பு அழிவற்றதாக ஆகிவிடுகின்றதுன்றாரு. ஒரு தடவை படிச்சீங்கன்னா பல தடவை இதேதான் படிப்பீங்கன்னா அடுத்த கல்பமும் நீங்க இதே நேரம் இதே முறையிலே தான் படிச்சுட்டு இருப்பீங்கன்றாரு. அரை கல்பம் நீங்கள் பயனை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த படிப்புக்கான பலனை நீங்க 2500 வருஷம் சொர்க்கத்துல ஜாலியா இருக்க போறீங்கன்றாரு. இந்த அழியக்கூடிய படிப்பின் மூலம் சுகமும் அல்ப காலத்திற்கு தான் கிடைக்கிறது. நம்ம அந்த டாக்டர் இன்ஜினியர் அதெல்லாம் அழியக்கூடிய ஒரு பிறவிக்கு தான் அந்த டாக்டர் இன்ஜினியர். செத்து போயிட்டோம்னா அடுத்த பிறவிக்கு நம்ம டாக்டர்னு சொன்னா யாராவது கேட்பாங்களா? குழந்தை பிறந்தது நான் போன பிறவில டாக்டர் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய டாக்டர் ஆகிடுவாங்களா? ஓடி போக மரியாதை எல்கேஜி படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அது அல்ப கால படிப்பு. இப்ப நம்ம படிக்கிற படிப்பு 21 பிறவிக்கும் நம்ம தேவதையா ஆக போறோம். ஃபர்ஸ்ட் பிறவி கிடையாது, செகண்ட் பிறவி கிடையாது, 21 பிறவியுமே நான் தேவதை தான். இப்போ ஒரு தடவை கடவுள்கிட்ட படிச்சிட்டேன்னா நான் 21 பிறவிக்கும் நான் தேவதை தான். இப்போது யாராவது வக்கீல் ஆகிறார் என்றால் பிறகு அரை கல்பத்திற்கு பிறகுதான் வக்கீலாக ஆவாங்க. பாபா சொல்றாரு, இப்ப வக்கீலா இருக்கிறாங்கன்னா இதோட 5000 வருஷம் கழிச்சுதான் அவங்க அந்த வக்கீலா ஆவாங்கன்னு சொல்றாரு. இதையும் நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க. அனைவருக்கும் என்னென்ன பாகம் கிடைச்சதோ அதே பாகத்தை கல்பமாக நடிச்சு கொண்டே இருப்பார்கள். இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, யார் என்ன நடிக்கிறாங்களோ அவங்களேதான் அடுத்த கல்பத்துல இதே பாகம் தான் நடிப்பாங்கன்றார். தேவதையானாலும் சரி, சூத்திரனாலும் சரி,
அவங்க அவங்கவுங்க பார்த்துதான் நடிப்பாங்க. இவங்க ஏன் அப்படி நடிக்கிறாங்க, இவங்க ஏன் மோசமா இருக்கிறாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரி கொடூரமான செயல் எல்லாம் செய்வாங்களா, அவங்க பார்த்தாதான்றாரு. நீங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போங்க. நான் பாக்கலையா, பாபா மேல பரந்தாமத்துல இருந்து வேடிக்கை தானே பாக்குறாரு, சாட்சியா இருந்து பாக்குறாருல. நீங்களும் மனசாட்சி மாதிரி, மனசாட்சி சொல்றாங்க, மனசே சாட்சியா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்றதே நம்ம மனசு வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி நீங்க வாட்ச் பண்ணுங்க போதும். யார் என்ன நடிக்கிறாங்களோ, இது அவங்களுடைய பாட்டு நடிக்கிறாங்கன்னு போயிட்டே இருங்க, எதுக்கு அதை வர்ணனை பண்றீங்கன்றாரு. ஒவ்வொரு பாகமும் கல்பகல்பமாக நடித்தது போலவே அதேதான் இருக்கும் சொல்லி சொல்றாரு. எல்லாரோட பாட்டும் என்ன நடந்ததோ அக்யூரேட்டா அதான் நடிப்பாங்க, மாறி நடிக்கவே மாட்டாங்க. இவங்க ஏன் நான் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவங்க ஏன் இப்படி நடிக்கிறாங்க, அதுதான் அவங்க நடிப்புன்றாரு. நீங்க என்னதான் தலைகீழா நின்னு புரிய வச்சாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க எப்ப புரிய வருதோ, காலம் டைம் வரும்போது தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்க இப்ப என்னதான் புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க அமைதியா பொறுமையா இருங்க, தானா டைம் வரும்போது புரிஞ்சுக்குவாங்க. அவங்க நடிப்பு அதுதான் சொல்லி சொல்றாரு. அதுல எந்த ஒரு வேறுபாடுமே இருக்காது. அதுல நீங்க என்ன, யாருடைய நடிப்பு என்ன இப்ப பதிவாயிருக்குதோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அதேதான் நடிப்பாங்கன்றாரு. ஒவ்வொருவரும் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டே இருக்கிறாங்க. இது முழுவதும் உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு டிராமா, விளையாட்டா பாருங்க, ஒரு கார்ட்டூன் ஷோ மாதிரி பாருங்க. இப்ப நம்ம கார்ட்டூன் ஷோ பாக்குறோம்ல, அது மாதிரி இது ஒரு டிராமா. அத எல்லாரும் அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க, எட்ட இருந்து சாட்சியாகி பாருங்க. புருஷார்த்தம் பெரிதா பலன் பெரிதா என கேட்கிறார். பாபா கேட்கிறார், இப்ப முயற்சி பெருசா பலன் பெருசா கேக்குறாரு. இப்போது புருஷார்த்தம் இல்லாமலும் பலன் கிடைப்பதில்லை. இப்ப நம்ம முயற்சி தான் பெருசு இல்லையா, முயற்சி பண்ணாதான் தேவதை ஆக முடியும். நான் தேவதை ஆயிட்டு அப்புறமா முயற்சி பண்றேன்னு சொல்ல முடியுமா? முயற்சி பண்ணாதான் நீ தேவதை ஆக முடியும். முயற்சியே இல்லாம நம்மளால எப்படி தேவதை ஆக முடியும்? பாபா சொல்றாரு, இப்ப முயற்சி தான் முக்கியம், முயற்சி பண்ணாம எப்படி பலன் கிடைக்கும் சொல்லி கேக்குறாரு. டிராமாவின் அனுசாரம் புருஷார்த்தத்தினால் தான் பலன் கிடைக்கின்றது. இப்ப டிராமா படி, டிராமான்னு சொல்லக்கூடாது. ஐயோ நான் படிக்கல, நான் முரளி படிக்கல, நான் அமிர்த வேலை ஏந்திருக்கல, டிராமாவே அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி டிராமா மேல பழிய போட்டுறக்கூடாது. ஏன்னா பாபா எல்லா ஒரு நமக்கு எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. காலைல எழுப்பி விடுவாரு, கண்ணு திறக்கும், நீ சொன்னார்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாரு. நம்ம ஏஞ்சி உட்காந்து பண்ணலன்னா அது நம்மளுடைய தப்பு. அதுக்காக டிராமான்னு சொல்லக்கூடாது. டிராமா படி நான் செய்யல அப்படின்னு சில டிராமாவுடைய ஞானத்தை அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. டிராமாவின் அனுசாரம் நீங்க புருஷார்த்தத்தினால்தான் உங்களுக்கு பலனே கிடைக்குதுன்றாரு. டிராமா எல்லா வழியும் விடும் உங்களுக்கு. நீங்க தைரியம் வைங்க, நீங்க சங்கல்பம் வைங்க, நான் செய்வேன், என்னால முடியும், நான் பாபா குழந்தையாகி நான் கரெக்டா பதவி அடைவேன், நல்லா நான் போய் மற்றவங்க ஞானம் சொல்லுவேன், ஆத்ம உணர்வுல நான் ஞானம் சொல்லுவேன், எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, நீங்க நம்பிக்கை வைங்க உங்க மேல. அப்ப கண்டிப்பா டிராமாவின் அனுசாரம் உங்களுக்கு பலன் கிடைக்கும்ன்றாரு. ஆக சுமை முழுவதும் டிராமாவின் மீது வந்துடுகிறது. நிறைய பேர் இந்த மாதிரி எல்லா பழியும் டிராமா மேல போட்டுடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. டிராமாவினால்தான் எல்லாமே கிடைக்குது, அப்ப டிராமாலே இப்படி இருக்குன்னு சொல்லி பழிய தூக்கி டிராமா மேல போட்டுறாங்கன்றாரு. புருஷார்த்தம் சிலர் செய்கிறார்கள், சிலர் செய்வதில்லை. வரவும் செய்கின்றனர், பிறகு புருஷார்த்தம் செய்வதில்லை என்றால் பலனும் கிடைப்பதில்லை. நிறைய பேர் பிகே ஆகுறாங்க, முயற்சி செய்யறாங்க சிலர். அதான் பாபா நான் நினைக்கணும், நான் முரளி படிக்கணும், நான் அவ்வியக்த முரளி படிக்கணும், நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் ஞானத்தை புரிஞ்சுக்கணும், மற்றவங்க போய் சொல்லி கொடுக்கணும், தாரணையும் செய்யணும், நான் வீட்லயும் நான் மாறணும், நான் தேவதையாவே மாறினேன், அப்ப என் பழைய சம்ஸ்காரத்தை நான் அழிக்கணும், நான் தேவதையா ஆகணும்னுட்டு இந்த முயற்சி எல்லாம் நிறைய பேர் செய்யறாங்க. சிலர் செய்யறது இல்ல, சிலர் வரவும் செய்யறாங்க, சிலர் செய்யறது புருஷார்த்தமே செய்யலைன்னா அவங்களுக்கு பலனும் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. முழு உலகிலும் என்ன நடிப்பு நடைபெறுகின்றதோ அது முழுவதும் உருவாக்கப்பட்ட டிராமா. இப்ப யார சொல்லி எந்த பிரச்சனையும் அதான் சொல்லுவாங்க, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. அது மாதிரி எதுவுமே எல்லாம் என்ன நடக்குதோ அது எல்லாமே உருவாக்கப்பட்ட டிராமான்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவுக்குள் முதலிலேயே பாகம் விதிக்கப்பட்டுள்ளது. இப்ப எல்லாமே ஆத்மால ஒரு பாட்டு ஸ்டோர் ஆயிருக்குன்றாரு. அதுதான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை நடக்குதுன்றாரு. எப்படி ஆத்மாவாகி உங்களுக்குள் 84 விரவுகளின் பாகம் அடங்கி இருக்கிறது. இப்ப நமக்குள்ளார எப்படி தன்மா இருக்குது, நமக்குள்ள 84 ரோல் நம்ம பிளே பண்ணிருக்கோம். நம்ம ஆத்மான்ற சிடி மெமரி கார்டுல 84 டிராமா ஸ்டோர் ஆயிருக்குது. இப்ப நீங்க நாடகம் எல்லாம் பாக்குறீங்கல்ல, ஒரு எபிசோடு, ஒரு டிராமாவே, ஒரு நாடகத்துக்கே அத்தனை எபிசோடு ஓடும். நமக்குள்ளார எத்தனை எபிசோடு இருக்கு தெரியுமா? 84 எபிசோடு இருக்குது. 84 ரோல் நம்ம பிளே பண்ணிருக்கிறோம். வைரமும் உருவாகின்றது சொல்றாரு, சோழி போலவும் உருவாகின்றது. சிலர் ஆத்மா வைரம் மாதிரியும் ஆகுது, சில சோழி மாதிரியும் ஆகுதுன்றாரு. இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் இப்போதுதான் கேக்குறீங்க. இதெல்லாம் நமக்கு முன்னாடி தெரியாது, இப்பதான் இதெல்லாம் இந்த ஞானம் எல்லாம் அதிசயமா இருக்குது. இவ்வளவு ஞானம் இருக்குது, நம்ம தெரியாம இருந்துக்கிறோம்.
பள்ளிக்கூடத்தில் யாராவது ஃபெயில் ஆகிவிட்டால் இவர் புத்தியற்றவர் என சொல்லுவாங்க. ஸ்கூல்ல கூட யாராவது ஃபெயில் ஆயிட்டா என்ன சொல்லுவாங்க? படிக்கவே மாட்டான் அந்த பையன், வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. தாரணை ஆவதில்லை. இது வெரைட்டி மரம், வெரைட்டி தோற்ற அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்றது. ஸ்கூலே அப்படின்னா இது பெரிய மரம்ன்றாரு, இதுல டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இந்த வெரைட்டி மரத்தினை பற்றிய ஞானத்தை பாபா தான் இப்ப புரிய வைக்கிறார். கல்பவருட்ச மரம்ன்றது வெரைட்டி மரம். இதுல மனிதர்கள் தான், ஆனா மனிதர்கள்ல இந்த தேவதைகள் ஆரம்பிக்குது. அது தேவதைகள் அப்படியே மரம் பிரியுது. அப்ப வேற வேற தர்மங்களா வருது. அப்ப வெரைட்டியான மனிதர்கள் இதுல இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆலமரத்தின் உதாரணம் இதை பற்றிதான் இருக்குது. இந்த ஒரு கல்கத்தாலேயே இங்க ஒரு ஆலமரம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கீழே அதோடைய அஸ்திவாரமே இல்ல, பவுண்டேஷனே இல்ல. ஆனா விழுதுகள் தான் அந்த மரத்தை தாங்கிட்டு இருக்குது. அதுதான் இப்ப உதாரணம். இப்ப என்னன்னா அந்த அஸ்திவாரமாகி அந்த தேவதா தர்மம் இருக்கு இல்லையா, அது சுத்தமா இல்ல, அழிஞ்சு போச்சு. ஆனா மற்ற தர்மங்கள் மட்டும் இங்க இருக்குது. ஆனா இந்த தேவதா தர்மம் ஹிந்து தர்மம்ட்டு பேர் மாறிடுச்சு. அதுதான் பாபா சொல்றது ஆலமரத்தினுடைய உதாரணம். அதனுடைய கிளைகள் அதிகம் பரவுகின்றன. இப்ப அந்த ஆலமரத்துல நிறைய கிளை இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரத்துல கிளை மட்டும் நிறைய உருவாகுது. இப்ப கடைசி வரைக்கும் இப்ப கூட நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர், ஆத்மாவாகிய நாம் அழியாதவர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு அழிவே இல்லை, இந்த உடல் தான் அழியுது, நம்ம போய் திரும்ப வேற உடல் எடுக்க போறோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரீரமும் விநாசமாகிவிடும், ஆத்மா தான் தாரணை செய்கிறது. இப்ப இந்த சரீரமா தாரணை செய்து அதுக்கு வயசாயிட்டே போகுது. ஒரு டைம் ஆச்சுன்னா அது போயிரும், அவ்வளவுதான். நம்ம போயிருவோம், அப்புறம் ஆத்மா அந்த சரீரம் கொண்டு போய் எரிச்சிருவாங்க. இதெல்லாம் ஆத்மா தான் இப்ப தாரணை செய்யுது, மனசு புத்தியில போய் ஸ்டோர் ஆகுது. ஆத்மாலதான் மனசு புத்தி இருக்குது. பாபா சொல்ற எல்லா விஷயமும் இந்த புத்தியில போய் ஸ்டோர் ஆகுது. அப்புறம் புத்தி மனசுக்கு எடுத்து எடுத்து சொல்லுது, நீ மாத்திக்கோ, நீ கவலைப்படாத, இதுதான் உண்மை, இதுதான் ட்ரூத்ன்னு புத்தி சொல்லுது. இதுதான் சத்தியம், இந்த உடம்பு அழிஞ்சிரும், நம்ம அழிய மாட்டோம், நம்ம உயிர், இந்த உடல் நம்ம கிடையாது. இதெல்லாம் யார் சொல்றது? புத்தி சொல்லுது. தெய்வீக புத்தியா பாபா மாத்துறாரு ஆத்மால. புத்திய மாத்தி ஆத்மாவை கூட்டிட்டு போயிடுறாரு. ஆத்மா 84 பிறவிகள் எடுக்கிறது. பாபா சொல்றாரு, உண்மையா ஆத்மா ஒரு பிறவி 2 பிறவி கிடையாது, 84 பிறவி எடுத்து வருது. யார் சொர்க்கத்துல இருந்து நடிக்கிறாங்களோ அவங்க 84 பிறவி எடுக்கிறாங்க. சரீரமும் மாறிக்கொண்டே செல்கிறது, உடல் மட்டும் மாறிட்டே போகுதுன்றார். அது எப்படி உலகமோ அந்த மாதிரி சரீரம் கிடைக்குதுன்றார். சொர்க்கமா இருந்தா சொர்க்கத்தினுடைய சரீரம் கிடைக்கும், தேவதை சரீரம் கிடைக்கும். நரகம் ஆயிடுச்சுன்னா அந்த நரகத்துல இருக்கிற சரீரம் தான் நமக்கு கிடைக்கும். 5 தத்துவம் மாறுது இல்லையா, அப்ப 5 தத்துவம் எப்படி இருக்குதோ அது மாதிரியான உடல் தான் நமக்கு கிடைக்கும். ஆத்மா அதே தான் சொல்றாரு. ஆத்மா என்னவோ ஒண்ணுதான், ஆனா அது எடுக்கிற சரீரம் மட்டும் வேற 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 மாறிட்டே இருக்குன்றாரு. ஆத்மா தான் வெவ்வேறு சரீரங்களை எடுத்து பாகத்தை இப்ப நடிக்குதுன்றாரு. இதே ஆத்மா தான் இப்ப நம்ம ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கிறோம், ஆனா இது போன ஜென்மத்துல நம்ம வேற சரீரத்துல இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல வேற சரீரம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு துவாபர யுகத்துல ஒரு ராஜா ராணி அந்த மாதிரி சரீரத்துல இருந்திருக்கும். அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க நடிச்சிருக்கிறோம். நம்ம ஆத்மா தான் சுதந்திர போராட்ட காலத்திலேயே நம்ம இருந்திருப்போம். ஏன்னா இதே 800 கோடி ஆத்மாக்கள் தானே முன்னாடில இருந்து நடிச்சிட்டு வந்திருப்பாங்க. யாருமே மேல போல, எல்லாம் இங்க நம்மளேதான் ஒவ்வொரு காலமா மாறி மாறி வேற வேற பாடி எடுத்து நடிச்சிருக்கிறோம், சரீரம் எடுத்து நடிச்சிருக்கிறோம் சொல்றாரு. இது புது விஷயம் இல்லையா? இப்ப இதெல்லாம் புதுசு இல்லையா? இதெல்லாம் நம்ம இப்பதான் கேள்விப்படுறோம் இல்லையா? குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட இப்போது இந்த புரிதல் கிடைத்துள்ளது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. கல்பத்திற்கு முன்பும் கூட இது போல புரிந்து கொண்டிருந்தீங்க. பாபா சொல்றாரு, போன கல்பம் கூட இதே மாதிரிதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்பதான் உங்களுக்கு பாபா யாருன்னு தெரியும், பாபா கூட எப்படி போறது எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணுவீங்க. புரிஞ்சிக்காத வரைக்கும் நமக்கு அந்த ஞானம் வராத வரைக்கும் நம்மளால மாற முடியாது. பாபா வருவதும் கூட பாரதத்தில் தான் பாபா சொல்றாரு. கடவுளே எங்க தெரியுமா வராரு? இந்தியாவிலதான் வராரு. நீங்கள் அனைவருக்கும் செய்தி கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. இப்ப நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கன்றாரு. எல்லாருக்கும் சொல்றோம். ஒருத்தரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு, உலகம் ஃபுல்லா தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒருத்தவங்கள்ட்ட சொன்னா போதும் அது நியூஸ் எல்லாத்தையும் பரவி இருக்குன்றாரு. செய்தி கிடைக்காதவர்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள். பாருங்க, நியூஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இல்லையா? அதனாலதான் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்ன்னு சொல்லுவாங்க நியூஸ்னா. அப்ப நியூஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே ஆகும். இந்த செய்தி கூட எல்லாருக்குமே போயிடும்ன்றாரு. கிடைக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது யார்கிட்ட? மாதாஸ் தலையில தான் கலசத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப எப்படி போகாம இருக்கும்? எல்லாருக்கும் போயிடும், மூளை முடுக்கு கூட போயிடும். ஏன்னா பெண்களால எந்த விஷயத்தையும் மறைக்கவே முடியாது, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அவங்களால எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. அதனாலதான் பெண்களை பார்த்து கலசத்தை வச்சிருக்கிறாரு. நான் வந்துட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. செய்தியை கேட்பது அனைவருக்குமான உரிமையாகும் சொல்றாரு. இப்ப கண்டிப்பா எல்லாருக்கும் விஷயம் போய் ஆகும். எல்லாருக்குமே இந்த உரிமை இருக்குது. எங்க அப்பா வந்துட்டாரு,
நான் ஆத்மா, எங்க அப்பா பரம்பிதா பரமாத்மான்ற நியூஸ் வந்து எல்லாருமே கேக்குறது உரிமைன்றாரு. ஆஸ்தி வந்து எல்லாருடைய உரிமை. பிறகு பாபாவிடம் வந்து ஆஸ்தியும் அவங்க அடைவாங்க, கொஞ்சமாவது அடைவாங்கன்றாரு. அதனாலதான் இப்ப எல்லாரும் ஏதோ கஷ்டமோ நஷ்டமோ வாழறாங்க இல்லையா. எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்குது, எல்லாருக்குமே உணவு கிடைக்குது, எல்லாருக்குமே வீடு கிடைக்குது. எப்படி கிடைக்குது? சிவன் தான் படி அளந்திருக்கிறாரு. இந்த கடைசி பிறவில எல்லாருக்குமே பாபா ஞானம் கொடுக்குறாரு. அவரோட ஞானம் தான் நமக்கு வந்து படி அளக்குறாரு. அந்த ஞானத்தினோட ஆஸ்தியை தான் நம்ம அடையணும். ஒரு பிறவி எடுத்தாலும் சரி, 2 பிறவி எடுத்தாலும் சரி, அவங்களுக்குமே ஆஸ்தி கண்டிப்பா கிடைக்குது. ஏன்னா பாபா கொஞ்சமாவது இந்த ஞானத்தை கேட்டிருப்பாங்க. அதனாலதான் அவங்க கடைசி பிறவி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் போறாங்க. யாருக்கும் இல்லைன்னுலாம் கிடையாது. பாபா எல்லாருமே படி அளந்திருக்கிறார். பிறகும் கூட பாபாவின் குழந்தைகள் அல்லவா, எல்லாருமே கொஞ்சமா கேட்டா கூட எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான். உலகத்துல இருக்கிற 800 கோடி பேரும் ஆத்மாக்கள் தான். எல்லாமே சிவனுடைய பரம்பிதா பரமாத்மாவுடைய குழந்தைகள் தான். அதனால அவங்க கொஞ்சமாவது கேட்பாங்க. பாபா புரிய வைக்கிறார், நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை. கடவுளே வந்து சொல்றார், நான் யார் தெரியுமா? உயிருடைய அப்பா, ஆத்மாவுடைய அப்பான்றார். என் மூலமாக இந்த படைப்பின் முதல் இடைக்கடை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் நீங்க இந்த பதவியை பெறுகிறீர்கள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனேதான் வந்து சொல்லுவாங்க. எல்லாமே அவரு மூலமா தான் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே அவர் மூலமா தெரிஞ்சுக்கிறதுனாலதான் இந்த பதவி நீங்க அடைவீங்க. மற்ற அனைவரும் முக்திதாமம் போயிடுவாங்க, மற்ற எல்லாருமே பரந்தம் போயிடுவாங்க. நீங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவீங்க. யார் நீ இதை நம்பி மற்றவங்களுக்கு கடவுளோட சேர்ந்து சேவை செய்யறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபாவும் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். பாபா எல்லாருக்குமே சத்கதி கொடுக்கிறார். பாடுறாங்க இல்லையா, அஹோ பாபா உங்கள் லீலை. கடைசியா பாடுவாங்க, ஓஹோ பாபா உங்களுடைய லீலையே லீலை. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏன் பாடுறாங்க? கடைசியா பாடுவாங்க எல்லாரும், என்ன லீலை, எத்தகைய லீலை, இந்த பழைய உலகம் மாறுவதற்கான லீலை சொல்றாரு. என்ன லீலை பண்ணாரு? இந்த பழைய பூமி எப்படி இருக்கு, மோசமா இருக்கு, இதை போய் சொர்க்கமா மாத்துறதுன்னு யாரால முடியும்? அவ்வளவு பெரிய தொடப்பம் யாருக்கிட்ட இருக்கு தூய்மை பண்றதுக்கு? நம்மளால முடியுமா? ஒரு மனுஷனால கூட மாத்த முடியாது. இப்ப நம்மளையே நம்ம மனசு சொன்னா கூட நம்ம கேட்க மாட்டோம். நம்மள வந்து மாத்துறாரு, எத்தனை பேரை மாத்துறாரு. இது சாதாரண விஷயமா? அதனாலதான் லீலையோ லீலைன்ட்டு பாடுறாங்க. தெரிய வேண்டும் இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றார். மனிதர்கள் தான் அறிந்து கொள்வார்கள் இல்லையா, மிருகமா அறிஞ்சுக்கோம், மனுஷங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி சொல்றாரு. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் வந்து அனைத்து விஷயங்களும் இப்ப புரிய வைக்கிறார். ஆனா பாருங்க, இதெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு நமக்கு முன்னாடியே புரிய வைக்கிறாரு பாருங்க. அவங்க கடைசியா தான் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா நமக்கு வந்து இதெல்லாம் கடைசியா, டிராமாவுடைய கடைசியில நடக்க போகுது. 5000 வருஷம் முடிவுல இதெல்லாம் நடக்க போது, நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம்ன்றத முன்னாடியே நமக்கு புரிய வைக்கிறார். பாபா ஞானம் நேர்ந்தவர், உங்களையும் ஞானம் நேர்ந்தவராக ஆக்குகிறார். பாபா ஞான கடல். அவரு அறிவு அப்படியே புத்திசாலின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி புத்திசாலி அவரு. அவர் மாதிரி புத்திசாலி வேற யாருமே கிடையாது உலகத்துல. புத்திவானுக்கெல்லாம் புத்திவான ஞான கடல். நம்மளையும் அந்த மாதிரி ஆக்குறாரு. நீங்கள் நம்பர் வார ஆகுறீங்க. ஆனா நம்பர் வாராதான் புத்திசாலி ஆகுறீங்க. ஏன்னா எல்லாத்தையும் படிச்சாதானே நம்ம புத்திசாலி ஆக முடியும். சில இந்த முறையிலேயே படிக்க மாட்டாங்க, தூக்கி ஓரமா போட்டுருவாங்க. அப்புறம் எப்படி அவங்கள வந்து பாப்சாமான்னு சொல்ல முடியும்? அதனால நம்பர் வாராதான் ஆகுறீங்கன்றாரு. ஸ்காலர்ஷிப் பெறக்கூடியவர்கள் ஞானம் நேர்ந்தவர்கள் என சொல்லப்படுவார்கள். யார் இந்த நாலேஜ்ல நல்லா பவர்ஃபுல்லா ஆகுறாங்களோ, ஞானம் நிறைந்தவங்களா ஆகுறாங்களோ, அவங்கதான் பாபா கிட்ட இருந்து உதவி பெறவங்க. ஸ்காலர்ஷிப் பெறக்கூடியவர்கள். ஸ்கூல்ல கூட பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அது மாதிரி இங்க பாபாவும் நமக்கு உதவி செய்வார். எப்பன்னா நம்ம அவர் சொல்ற ஞானத்தை கேட்டு அதன்படி நடக்கும் போதுதான், வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும்போதுதான் நமக்கு உதவி செய்வார். இல்லைன்னா அவர் உதவி எப்படி செய்வாரு? அவர் ஒண்ணு சொல்வாரு, நம்ம ஒண்ணு செஞ்சுக்கிட்டு அவர் சொல்றது இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டாங்கன்னா நமக்கு உதவி அவர் செய்ய முடியாது. அதனால யார் ஞானம் நேர்ந்தார்களோ அவர்கள் தான் ஸ்காலர்ஷிப் பெறக்கூடியவர்கள் சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டிருக்கும் செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம் ஆத்மாக்கள் ஆண்கள் நாம் பாபாவிடமிருந்து முழு ஆசையை பெற வேண்டும். சதா இதே நினைவில் இருக்க வேண்டும். மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்கான படிப்பை படிக்கவும் வேண்டும், படிப்பிக்கவும் வேண்டும். 2வது பாயிண்ட், முழு உலகத்திலும் என்ன நடிப்பு நடைபெறுகிறதோ அது எல்லாமே உருவாக்கப்பட்ட டிராமா தான். இதில் புருஷார்த்தம் மற்றும் பலன் இரண்டும் அடங்கி இருக்கிறதுன்றாரு. புருஷார்த்தம் இல்லாமல் பலனே கிடைக்காது, முயற்சி பண்ணாம பலன் கிடைக்காது. விஷயத்தை நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். பாபா சொல்றாரு, ஒண்ணுமே செய்யாம எப்படி நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணியா இருந்தாலும் போய் நம்மளேதான் மொண்டு குடிக்கணும். அப்பதான் வந்து வாயில தண்ணி போகும். எதுவுமே செய்யாம நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றாரு. ஏதாவது செஞ்சாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. வரதானம். எந்த ஒரு சேவையானாலும் சத்திய மனதுடன் மற்றும் ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய சத்திய சேவாதாரி ஆகுக.
எந்த ஒரு சேவை, இப்ப பாபா சேவை செய்யறோம்னா, ஒரு கூப்பிடுறாங்க ஏதோ ஒரு சேவைக்குன்னா அது உண்மையான உள்ளத்தோட போய் செய்யணும், ஈடுபாட்டோட செய்யணும், அந்த மாதிரி செய்யணும். ஐயோ அங்க கூட்டாங்களே போகணுமே அப்படின்லாம் போகக்கூடாது, ஒரு விருப்பம் இல்லாம போய் செய்யக்கூடாது. அந்த மாதிரி சத்தியமான மனசோட ஈடுபாட்டோட செய்யக்கூடிய சத்திய சேவாதாரி ஆகுக என்ற வரதான் கொடுக்குறாரு. சேவை எதுவானாலும் அதை மனதார ஈடுபாட்டுடன் செய்யப்பட்டால் அதற்கு 100 மதிப்பெண்கள் கிடைத்துவிடும். நம்ம பிடிச்சி செய்யும் போது அதுக்கு வந்து நமக்கு பாபா 100 மார்க் கொடுத்துருவாராம். சேவையில் எரிச்சல் இருக்கக்கூடாது. என்னடா இது கூப்பிட்டாங்களே, இது செய்ய வேண்டியதா இருக்குது, என்னடா இது ஒரே தொல்லையா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சேவை காரியத்தை முடிப்பதற்காக செய்யக்கூடாது, முடிச்சுட்டு போயிடணும், முடிச்சுட்டு கடகடன் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ட்டு தான் செய்யக்கூடாது. உங்களுடைய சேவையை சீர்குலைந்ததை சரி செய்விப்பதுதான். நீங்க சேவை செய்யறதே கெட்டு போனதை சரியாக்குறதுக்கு தான். அனைவருக்கும் சுகம் கொடுக்கறது தான் உங்க வேலையே. ஆத்மாக்களை தகுதியாகவும் யோகியாகவும் ஆக்குறது தான் உங்க வேலையே. அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வது, சரியான நேரத்தில் அனைவருக்கும் துணை மற்றும் சகயோகத்தை கொடுப்பது போன்ற இப்படிப்பட்ட சேவை செய்பவர்கள் தான் சத்திய ஆன்மீக சேவாதாரிகள் சொல்லி பாபா சொல்றார். பாருங்க, சத்தியமான ஆன்மீக சேவாதாரிகள் யாருன்னா, அவங்க கெட்டு போனதை சரி பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சுகம் கொடுப்பாங்க, எல்லா ஆத்மாக்களையும் தகுதியா ஆக்குவாங்க, யோகி ஆக்குவாங்க, யோகா சொல்லி கொடுப்பாங்க, ஞானத்தை சொல்லி புரிய வைப்பாங்க, அவங்கள மாதிரி மாத்துவாங்க. அபகாரிக்கு கூட உபகாரம் செய்வாங்க. தனது கெட்டது செய்யறாங்க, தன்னை பத்தியே பின்னாடி தப்பு தப்பா பேசுறாங்கன்னா கூட அவங்களுக்கு கூட போய் உதவி செய்வாங்க. சரியான நேரத்துல போய் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, துணையா இருப்பாங்க. ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி செய்யணும், அவங்களுக்கு போய் துணையா இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான சேவை, அவங்கதான் சத்தியமான சேவை செய்யறவங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன் அந்த மாதிரி ஆகுகண்ட வரதானும் பாபா கொடுக்குறாரு. இன்னைக்கு சத்திய சேவாதாரி ஆகுகண்ட வரதானும் கொடுத்துட்டாரு. ஸ்லோகன் தூய்மைதான் பிராமண வாழ்வின் புதுமையாகும், இதுதான் ஞானத்தின் அடித்தளமாகும் சொல்றாரு. ஞானத்தோடைய பவுண்டேஷனே பாத்தீங்கன்னா, நம்ம ஞானம் எப்ப புத்தியில பதியும்னா தூய்மையா இருந்தாதான். அதனால தூய்மைன்றது எண்ணம் சொல் செயல். முதல்ல பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும். பிரம்மச்சரியத்தின் ஆதாரத்துல எண்ணம் சொல் செயல்ல நமக்கு தூய்மை வரும். எண்ணத்துலயும் சொல்லுலயும் செயல்லையும் தூய்மையா இருக்கிறவங்களாலதான் ஞானத்தை வந்து ஒழுங்கா புரிஞ்சிக்க முடியும். அப்பதான் மனசு புத்தி சுத்தமா இருக்கும் போதுதான் நமக்கு வந்து ஞானம் வந்து புரியும். அதனால ஞானத்தின் அடித்தளமே வந்து தூய்மைதான் சொல்லி சொல்றாரு. தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் புதுமையே சொல்லி சொல்றாரு. ஏன்னா பிகே ஆனவங்க பாத்தீங்கன்னா தூய்மையாயிட்டே வருவாங்க. பாத்தீங்கன்னா நடை உடை பாவனை எல்லாம் தூய்மை ஆகும். அதுதான் புதுமையான்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி யாராலையும் ஆக்க முடியாது, அது கடவுளாலதான் ஆக்க முடியும். அப்ப வந்து தூய்மைதான் பிராமண வாழ்க்கையின் புதுமையை சொல்றாரு. அதுதான் ஞானத்தின் பவுண்டேஷன், அடித்தளமாகும் சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க. ஓம் சாந்தி.